بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பொதுக்கூட்டத்திலே ஆடம்பர உலகமும் அழியா மறுமையும் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆடம்பர உலகத்திலே இந்த மனித சமுதாயம் எந்த அளவிற்கு மூழ்கி திளைத்தவர்களாக மறுமையை பற்றிய அச்சமில்லாதவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் என்கிற அவலத்தை எடுத்துரைத்தும், அந்த மறுமை நாள், அந்த விசாரணை மன்றம், அதற்கு பிறகு இந்த சமுதாயத்திற்கு வழங்கப்படுகின்ற தீர்ப்புகள், அதற்கு பிறகு நல்லவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிற சொர்க்கமும் பாவிகள் தூக்கி எறியப்படுகிற நரகத்தை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக இந்த தலைப்பை வழங்கி இருக்கிறார்கள். இது குறித்த பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரை பற்றி சொல்லுகிற பொழுது, ஃபதக்கிர், நீங்கள் அறிவுரை வழங்குங்கள், ஃபஇன்ன ذிக்ரா, இந்த அறிவுரை என்பது தன்ஃபவுல் மூமினீன், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பயனளிக்கும் என்பதாக குறிப்பிடுகிறான். அந்த அறிவுரைகள் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய வகையில் அமைந்ததா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது எந்த அளவிற்கு நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களை பற்றிய ஒரு தகுதியை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னமல் மூமினூன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லதீன, அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா துக்கிரல்லாஹு, அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி எடுத்து சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்க ஆரம்பித்துவிடும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, அந்த இறை நம்பிக்கையை அது அதிகரிக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரியாக இந்த மார்க்கத்தை பற்றி, மறுமையை பற்றி, இறை வசனங்களை பற்றி சொல்லப்படுகின்ற இந்த கருத்துக்களை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த மறுமையை நோக்கி, அந்த மறுமையின் மகத்தான வெற்றியை நோக்கி பயணிக்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மாறுதலை தேடியவர்களாக நாமெல்லாம் இந்த சொற்பொழிவுகளை நிதானித்து கேட்க வேண்டும். இந்த சொற்பொழிவுகள் இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு புரட்சியையும் ஏற்படுத்த வேண்டும். எந்த அளவிற்கு ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் வந்து அமர்கிறார். எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போரில் எதிரிகள் விட்டு சென்று போன அந்த கனிமத்து பொருளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பொருட்களை இவர்களுக்கு வழங்குவதற்காக, அதை பெறுவதற்காக அந்த சஹாபி இருக்கிறார். அவர்தான் ஹக்கீம் பின் ஹிசாம் என்கிற ஒரு நபித்தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருளை கொடுக்கும்போது
அவர் அதை வாங்கிட்டு, அவருக்கு சட்டம் தெரியாது, எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. தனக்கு தேவையான அளவை வாங்கி விட்டார். அதற்கு அடுத்து என்ன செய்யறாரு? சேர்த்துக்குவோம் வாங்குறாரு. அல்லாஹ்வின் தூதரே இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கறாங்க. பிறகு அவர் என்ன செய்யறாரு? இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மீண்டும் கொடுத்து விட்டு சொன்னார்கள், ஹக்கீமே, யார் போதும் என்ற மனமுள்ளவனாக வாழ்கிறானோ அவனையும் அல்லாஹ் போதும் என்ற மனமுள்ளவனாக ஆக்குவான். யார் பிறரிடத்துல இது போன்று ஏந்தி கொண்டே இருக்கிற நிலையில் இருக்கிறார்களோ அல்லாஹ் அப்படியே அவர்கள் ஆக்கி விடுவான். நாளை மறுமை நாள்ல எழுப்பப்படுகிற பொழுது அவனுடைய முகத்துல சதை பிண்டம் இல்லாத மாதிரி ஒரு எலும்பு கூட்டு மண்டை மாதிரி வந்து நிற்பான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு இவருக்கு சொல்லணும்ல, நீங்க நினைச்சிடக்கூடாது இதெல்லாம் இப்படி எவ்வளவு வேணாலும் கேட்டு கேட்டு வாங்கிக்கிறதா சிறந்து நினைச்சிடக்கூடாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் யதுல் உல்யா கைரு மின் எதி சுஃப்லா. இந்த மேலே இருக்கக்கூடிய கை இருக்குல்ல, கொடுக்கிற கை, அது கீழே இருக்கிற கையை விட, இந்த வாங்குற கையை விட சிறந்தது அப்படின்னாங்க. இதை கேட்டுட்டு இந்த நபித்தோழர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகி வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு அவர் என்ன மாதிரி முடிவெடுத்துக்கிட்டாருன்னா, நம்ம போதுங்கிற மனசுல இருந்தா இந்த உலக வாழ்க்கை முழுக்க முழுக்க நம்ம அடுத்தவன்ட்ட எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை. அல்லாஹ் இந்த மாதிரி நம்மளை ஆக்கிடுவான், திருப்தி உடைய ஆத்மாவாக நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைத்து கொண்டு இனிமேல் நம்ம யார்ட்டையும் எதையும் கேட்க வேண்டாம், கேட்டாதான் ஒரு நிலை வரும், கேட்ட வேணாம்னு முடிவெடுத்துக்கிட்டார். அது எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போனது வரைக்கும் இவர் கேட்கல, கேட்கறதுக்காக வெளியே வரல. அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல இந்த ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்கள்லாம் யாரு? இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்து ஊரை விட்டு வெளியே வந்தவங்க. அப்போ ஆரம்ப கால தியாகிகள் பட்டியலில் உள்ள சஹாபாக்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கத்திலிருந்து சில உதவிகளை கொடுக்கலாமே, கேட்காமலே கொடுக்கிறது, சன்மானம் கொடுக்கலாமேன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முடிவெடுத்து எல்லார்ட்டையும் கொடுத்து அனுப்புறாங்க. இவருக்கும் வருது. இவருக்கு வரும்போது என்ன பண்றாரு? அதை வாங்க மறுத்துட்டு சொன்னாரு, இல்லை எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இல்ல அரசாங்கம் கொடுக்க முடிவு எடுத்திருக்கிறாங்க, கொடுத்தா திருப்பி கொடுத்துருங்க, எனக்கு போதுமான அளவு இருக்குது, போயிட்டு வாங்கன்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 2 ஆண்டு ஆட்சி செய்யறாங்க. பிறகு அவங்க மௌத்தாகிற வரைக்கும் இவர் கேட்கல. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இந்த மார்க்கத்திற்காக ஆரம்ப காலத்துல உழைத்தவர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள் எல்லாருக்கும் 4000 வெள்ளிக்காசை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு அன்பளிப்பு அரசாங்கத்திலிருந்து எடுத்து என்ன செய்யறாங்க? ஒரு சன்மானம் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கிற பொழுது இதே தொகை வருது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் 10 ஆண்டு ஆட்சி செஞ்சாங்கல்ல, அந்த காலகட்டத்திலையும் இந்த ஹக்கீம் யார்ட்டி கையேந்தல, வந்ததையும் வேணான்ட்டார். இல்ல இல்ல, எனக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால எனக்கு போதுமான அளவுல இருக்குது அப்படின்னு மறுத்துட்டார். ஆனா போதுமான அளவுல இருந்தது வீடு அல்ல, சொத்து சுகமெல்லாம் இல்ல, உள்ளம் உள்ளம் போதுமாயிருச்சு. அதனால வேணான்னு மறுத்துட்டார். அந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை பெற்ற ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அவர்களை போல எந்த அளவுக்கு அவர் காலத்தில் ஒருத்தர் வாழ்றார். அவங்க கேட்கிறாங்க, ஹக்கீம் அவர்களே, நீங்க ரசூலுல்லாஹ் கூட பழகி இருக்கீங்க, கூட இருந்திருக்கிறீங்க. ஏன்னா அவர் காலத்தில் வாழ்ந்த யாரும் ரசூலுல்லாஹ்வை பார்த்தது இல்லை, அவங்க தான் தாபியீன்கள். ரசூலுல்லாஹ்வை நேரில் சந்தித்து சிநேகம் கொண்டவர்கள் சஹாபாக்கள், அவர்கள் காலத்தில் ஈமான் கொண்டவர்கள் சஹாபாக்கள், சந்திக்காம இருந்தாலும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அவர்களை சந்திக்காத அந்த தாபியீன்களுக்கு ரசூலுல்லாஹ்வை சந்தித்த சஹாபாக்கள்கிட்ட சில தகவல்களை கேட்கறது வழக்கம். இந்த ஹக்கீம் பின் ஹிசாம்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்டாரு? நீங்க ரசூலுல்லாஹ் கூட பழகி இருக்கிறீங்க, இருந்திருக்கிறீங்க, அவங்கள்ட்ட இருந்து நீங்க நேரடியாக கேட்ட செய்தி எதா இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இந்த ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்கள் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி போனேன், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, கொடுக்க கொடுக்க நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்ப இன்னென்ன செய்தி எல்லாம் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க, அதுல இருந்து நான் யார்ட்டையும் கேட்கறது இல்லை, அல்லாஹ் என் உள்ளத்தை போதும் என்ற மனதாக ஆக்கிட்டான், இப்படி ஒரு செய்தி நான் உனக்கு அறிவிச்சுட்டேன்ட்டாரு. இந்த தாபீன் என்ன பண்ணாரு? சாகர வரைக்கும் யார்ட்டையும் கையேந்தல,
எந்த நேரத்தில் அந்த செய்தியை கேட்டாரோ அவர் சொன்னாரு, நான் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் ஒருத்தட்டையும் கையேந்தது கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் போதுமான உள்ளத்தை அமைத்து கொடுத்தான்னாரு. அது மாதிரி அறிவுரைகள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். ஏதோ கூட்டம் நடத்தினாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிளையிலையும் நடத்துவாங்க, இப்படித்தான் அப்பப்போ ஒரு ஜர்னி மாதிரி இருக்குல்ல, ஒரு பயணம் மாதிரி இருக்குது. அங்க கூப்பிட்டா அங்க போவோம், இங்க கூப்பிட்டா இங்க போவோம், நமக்கு வேலை வெட்டி போக டைம் இல்லை. அது மாதிரி லீவு நேரம் ஒரு பொழுது கழிக்க முடியல, என்னடா போல வாங்க கூட்டத்தோட போய் உட்காருவோம், 4 போட்டோ எடுத்துட்டு அங்க பிரம்மாண்டமாக நடைபெற்றது அல்ஹம்துலில்லாஹ் சோழியை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். இதுக்கெல்லாம் கூட்டம். சொல்லப்படுகின்ற செய்திகள் நம் உள்ளத்தை பதம் பார்த்துச்சா, மாற்றத்தை கொண்டு வந்துச்சா, கசடுகளை எடுத்துருச்சா, பியூரிஃபை பண்ணிருச்சான்னு ஒவ்வொருவரும் யோசிப்பதற்குத்தான் இந்த உபதேசங்கள். அந்த அடிப்படையில் இந்த தலைப்பை பாருங்க, ஆடம்பரம் உலகம் அழியா மறுமை. ஆடம்பரம்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களிலும் ஆடம்பரம்னா என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு எது இல்லாவிட்டால் அவனால் வாழ முடியாதோ அதெல்லாம் அவசியமானது. எது இருந்தால் அவனுக்கும் அவன் சார்ந்த சமுதாயத்திற்கும் பயன் தருமோ அதுவும் அவசியமானது. இதை தாண்டி எல்லாமே ஆடம்பரமானது. இது அளவுகோல். இப்ப உதாரணத்திற்கு ஒருத்தன் ஒருவேளை சோறு இல்லைன்னா செத்துருவான். அந்த சோறு அவனுக்கு அவசியம், ஆடம்பரம் இல்லை. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் சோறு கிடைச்சா தன் மனைவி மக்களுக்கு கொடுப்பான், அது பயனுள்ளதாக இருப்பதால் அது அவசியம், ஆடம்பரம் இல்லை. இன்னும் கொஞ்சம் சோறு இருந்தா எடுத்து வச்சுக்குவான், 4 நாளைக்கு சாப்பிடலாம், இது ஆடம்பரம். ஏன்? அவன் என்ன அளவுக்கு சாப்பிடணுமோ அது அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவன் பெற்றோர் பிள்ளை எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ அது கிடைச்சிருச்சு, மீதி சேமிக்க நினைக்கிறான் பாருங்க, இது ஆடம்பரம். ஒருத்தனுக்கு சட்டை இல்லைன்னா அது நிர்வாணம், மானத்தை மறைக்க முடியாது. இப்ப நிர்பந்தம் இருக்குது, ஆடை தேவை, உடுத்தணும். உடை என்பது அவனுக்கு அவசியம். ஒரு உடையோட சேர்த்து இன்னொரு உடை ஆடம்பரம். ஏன்? இருக்கிற உடை போதும் தான் நமக்கு. அடுத்தவனுக்கு உபயோகம் அளிக்கிற மாதிரி 2 உடை தேவைப்படுது. ஒரு ஏழை கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்குது, தர்மம் செய்ய வேண்டியிருக்குது, அல்லது தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டியிருக்குன்னா அவசியம், பயன் தருது. எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னா ஆடம்பரம். ஒருத்தர் என்ன செய்யறான், ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துட்டான். இப்ப வேலைக்கு சேர்ந்த இடத்துல நம்மளை அடிக்கடி கூப்பிடுவாங்க. அவன் அங்கிருந்து மெனக்கிட்டு தென்காசியில இருந்தோ, கடையனூர்ல இருந்தோ, செங்கோட்டையில இருந்தோ, மேலப்பாளையத்துல இருந்தோ எல்லாம் வந்து நம்மளை கூட்டிட்டு போக மாட்டான் முதலாளி. நம்ம எப்ப வரோம், புறப்பட்டோமா, வந்துட்டோமா, சேர்ந்துட்டோமா, போயிட்டோமான்னு நம்மளை தொடர்பு கொள்ளணும். அவனுக்கும் பயனளிக்கிற இவனுக்கும் பயனளிக்கிற ஒரு போன் தேவைப்படுது. அந்த போன் ஒண்ணு வாங்குறான், இது அவசியம். இந்த போன் என்ன பண்றான், அவன் மற்றவங்க எல்லாம் பார்க்கறான். கொஞ்ச காலம் இருந்துச்சு, பூனை மட்டும் கத்திக்கிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டான். அதுல 2 சிம் கார்டு வேற வைக்கலாம். அப்புறம் 3 உண்டாங்க, அப்புறம் 4 உண்டாங்க, அப்புறம் தொப்புன்னு விழுந்தா செத்துருண்டாங்க, விட்டுட்டான். ஆனா வாங்கினான். அதுக்கப்புறம் இப்ப என்ன பார்த்தான், பெருசு பெருசா இருக்குது, டச் ஸ்கிரீனோட இருக்குது, இன்டர்நெட் இமெயில் பார்க்கலாம் அப்படின்னு யூஸ் பண்றான். ஆனா அவன்கிட்ட இன்டர்நெட் என்னன்னு தெரியாது, அவனுக்கு இமெயில் என்னன்னு தெரியாது, ஃபேஸ்புக்ல என்னன்னு தெரியாது, வாட்ஸ்அப் எல்லாரும் வச்சிருக்காங்கல்ல, நாங்க வைக்கணும்ல. அப்ப என்ன ஊர்ல நம்ம பார்த்து என்ன நினைக்கும், அதனால வாங்கிட்டான். வச்சிருக்கானா, இன்னொருத்தன் பக்கத்துல சொன்னானா A-phone B-phone iPhone ஒன்று சொல்லிட்டானா, அதை வேற வாங்கிட்டான். பார்த்தா சின்னதாக இருக்குது, பக்கத்துல ஒண்ணுக்கலாம் அதுல 6 வரைக்கும் வந்து இருக்குதான். அப்ப 5 6 நம்ம 3 தான் வச்சுக்கணும், 4 அப்ப 5 அப்ப 6 வாங்குறான். அது இருக்குது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும். இதெல்லாம் என்ன ஆடம்பரம்? ஒரு போன் அவசியத்துக்கு தேவை, தொடர்புகள் இருக்கு, அது அவசியம். எக்ஸ்ட்ரா பெருசாக நினைச்சா பாருங்க, இது ஆடம்பரம். இப்ப இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பார்க்கணும். அவசியமானது எது இல்லைன்னா வாழ முடியாதோ அத்தனை அவசியம், எது எக்ஸ்ட்ரா இருக்குதோ அத்தனை ஆடம்பரம், எது அடுத்தவனுக்கும் நமக்கும் பயன் தந்துகிட்டு இருக்குதோ அது அவசியம், அதை தாண்டி சேமிக்கப்படுறதும் அத்தனை ஆடம்பரம். அப்படின்னா இப்ப என்ன பண்றது, சொந்த வீடு 2 இருந்தா ஒரு வீடு வித்துறதா? இப்ப என்ன பண்றது, 10 ரூபாய் இப்படி கொடுத்துட்டாங்களே, அப்ப நல்ல நல்ல சட்டையெல்லாம் போட்டுருக்கிறோமே, வாட்ச் கட்டி இருக்கிறோமே, அப்ப இதெல்லாம் என்ன ஆடம்பரமா? ஆடம்பரம் தான். அப்ப கூடாதா? அப்ப இவ்வளவு மாடிதான் கட்டணும் மார்க்கத்துல வரையறை இருக்குதா? அல்லது இவ்வளவு ரூபா வரைக்கும் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகணும் அப்படி வரையறை இருக்குதா? அதுல என்ன வரையறை அப்படி நம்ம நினைக்கலாம். வரையறை இருக்குது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிற பொழுது எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், அதுல எந்த விதமான லிமிட் கிடையாது. கோடி ரூபா கூட கிடைச்சுன்னா சம்பாதிக்கலாம், தப்பில்லை.
ஆனால் அதற்கு சில நிபந்தனைகளை இந்த மார்க்கம் நமக்கு போட்டிருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா, இந்த உலகம் என்பது சிஜ்னுல் மூமின், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு சிறைச்சாலை. ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருந்துட்டு நீ எப்படி ஆடலாம் ஓடலாம், ஆனால் எல்லையை தாண்ட முடியாது, வரம்பு இருக்குது. அது மாதிரி ஜன்னத்துல் காஃபிர், இறை மறுப்பாளர்களுக்கு சொர்க்கம் மாதிரி. அவன் என்னத்தை வேணாலும் செய்யலாம், அவனை பார்த்து நீ ஏமாந்துடக்கூடாது. ஏமாத்தும் இந்த துன்யா உன்னை எப்படியாவது கொண்டு வந்து இழுத்து போட்டு அந்த காலில் தூக்கி போட்டு உன்னை மிதிக்கும், நசுங்கிறாத, தெளிவாயிரு அப்படி நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. அப்படி சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் ஒருவன் இந்த உலகத்துல தனக்கு அவசியமானது இருக்குல்ல, அதற்கு எந்த மார்க்க வரம்பும் தேவை கிடையாது. ஒருத்தருக்கு ஒருவேளை உணவு இல்லைங்க, பிச்சை எடுக்கலாமா, தப்பு இல்லை. ஏன்? அந்த உணவு இல்லாட்டி வாழ முடியாது. இப்படி இருக்குது மார்க்கம் சொல்லி இருக்கிறது. ஒருத்தருக்கு இப்போ ஒரு துணி கூட இல்லை, அவசரத்துக்கு ஒரு போர்வையை, ஒரு அடுத்த வீடு சொந்தமான போர்வை எடுத்து போட்டு உடுத்திக்கிட்டான், போறான், குற்றம் இல்லை. ஏன்? அவனுடைய உயிரையும் அவனுடைய உடைமையையும் அவனுடைய மானத்தையும் மறைப்பதற்கு, தன்னுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைக்கிறதுக்கு, அழிஞ்சு போகக்கூடாதுல, உயிரை காத்துக்கொள்வதற்கு அத்தியாவசியமானதை எடுத்துக்கொள்வதில் எந்த தப்பும் கிடையாது. அது எந்த வரமும் மீறிடலாம். ஒரு ஊருக்கு போறான், அந்த ஊர்ல போன கடுமையான பசி, தேடி பார்க்கறான், எந்த அரிசி பருக்கை ஒன்றும் கிடைக்கல. அந்த இடத்துல செத்து போன ஒரு ஆடு இருக்கிறது, அதை சமைச்சு வச்சிருக்கிறாங்க. இது தானாக செத்து போன ஆடுன்னு தெரியும், அது ஹராம்னு தெரியும், அது ஒண்ணு மட்டும்தான் உணவு இருக்குன்னு தெரியும், அதை சாப்பிடாட்டி இப்ப வாழ முடியாதுன்னு தெரியும். இப்ப சாப்பிடான மார்க்குதான் தப்பு இல்லை. அவசியமானதை, அத்தியாவசியமானதை உபயோகிக்க முடியாவிட்டால் உயிர் போய்விடும் என்றால், மான மரியாதை போய்விடும் என்றால், அதை உபயோகிப்பதில் எந்த வரம்பு கிடையாது. எப்படியும் போ, இதை தாண்டி சேர்க்கணும் முடிவெடுத்தா 1000 வரம்பு இருக்குது, உள்ள வாண்டு மார்க்க. அது என்ன நிபந்தனை? முக்கியமான முதல் நிபந்தனை, ஹராமான வழியில், மார்க்கம் தடை செய்திருக்கிற வழியில் இவன் இந்த உலகத்தின் ஆடம்பரத்தை எதிர்நோக்கி போகக்கூடாது. இதான் முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை என்ன? இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை இவன் தேர்வு செய்கிற பொழுது அதுல போதும் என்ற மனமில்லாத நிலைக்கு, திருப்தி அடையாத உள்ளத்தில் அவன் வாழக்கூடாது. மூன்றாவது, அதை வைத்துக் கொண்டு பெருமை அடிக்கக்கூடாது. நான்காவது, இந்த ஆடம்பரத்திற்காக வேண்டி சுயமரியாதை இழந்து பிச்சை எடுத்துடக்கூடாது. ஐந்தாவது, இந்த ஆடம்பர உலகத்திற்காக இறைவனுடைய நினைவை பற்றியும் இறை மார்க்க வழக்க வழிபாட்டு சட்டங்களை பற்றியும் தெரியாதவனாக, அறியாதவனாக, கவனமற்று திரும்பி போயிடக்கூடாது. ஆறாவது, தன்னுடைய மனைவி மக்களுக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சொந்தங்களுக்கும் செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளையும் மறந்தவனாக இவன் இந்த ஆடம்பர உலகத்தில் மூழ்கிடக்கூடாது. இந்த 6 நிபந்தனையை உள்வாங்கி கொண்டு, இந்த 6 நிபந்தனையை புரிந்து ஒருத்தன் எத்தனை கோடியை சம்பாதிச்சாலும் மார்க்கம் தடுக்காது. இந்த 6 நிபந்தனைகளின் அடிப்படையில் எத்தனை வீடுகளை கட்டி எடுத்தாலும் அதுல மார்க்கம் தலையிடாது. இந்த 6 நிபந்தனை கரெக்டா இருக்கான்னு மட்டும் ஒவ்வொரு ஆளும் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன? ஹராமான வழியில சம்பாதிக்க கூடாது. ஹராமான வழியில இந்த உலகத்தில் மனிதன் 2 முக்கியமான சோதனையில் மாட்டிக்கொண்டிருப்பான். அதை அல்லாஹ்வே சொல்கிறான். என்ன சொல்றான்? மனிதனுக்கு சில விஷயங்கள் அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. ஜுய்யின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, பெண்களை பற்றி ஒரு ஆசை ஆண்களுக்கு அழகா காட்டப்பட்டிருக்குது. பக்கத்துல வெள்ளை ஒரு 10 ஆண்கள் அமர்ந்திருந்தாலும் கூட, ஒரு கருப்பா இருந்தால் லட்சணமா இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்த உடனே இவனுக்கு அலைபாயும். என்னடா கருப்பு பக்கத்துல வெள்ளை, அவன் இனம் வேற, இது பெண் இனம், அப்ப டக்குன்னு அலைபாயுது. இந்த மாதிரி ஆண்களுக்கு பெண்ணை பற்றிய ஒரு ஆசை அவனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. வல் பனீன், பிள்ளை செல்வங்கள் நிறைய, நம்மளை சுத்தி ஆள் இருக்கணும், நமக்கு ஆள் நிறைய வரணும், நம்ம முன்னாடி பின்னாடி ஆள் சேரணும், நமக்கு ஒரு படை இருக்கணும் என்கிற மாதிரியான மக்கள் செல்வம் என்கிற ஒரு ஆசை அவனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. ஒல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபில்லா, அதே போல தங்கம் வெள்ளி பொற்குவியலை நிறைய சேர்க்க வேண்டும் என்று இவனுக்கு ஆசையாக காட்டப்பட்டிருக்கிறது. ஒல் ஹைலில் முசவ்வமத்தி ஒல் அனாமி ஒல் ஹரிசி, நிறைய விளைநிலங்களை சேர்த்து வைக்க வேண்டும், நஞ்சை புஞ்சை என்று சேர்க்க வேண்டும் என்று ஆசை காட்டப்பட்டிருக்கிறது.
அடையாளமிடப்பட்ட குதிரைகள் அவனுக்கு இருக்க வேண்டும் என்று ஆசை காணப்பட்டிருக்கிறது. ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. இது எல்லாமே இந்த உலகத்தினுடைய ரொம்ப அற்பமானது. வல்லாஹு இந்தஹு, அல்லாஹ் இருக்கிறானே அவனிடத்தில் தான் ஹுஸ்னுல் மஆப், அழகான ஒரு மீளுதல் இருக்கிறது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்றான். அதுல குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன துன்யா, இந்த உலகம் என்பது ஹுல்வத்துன் ஹலிரா, ரொம்ப இனிமையானது, ரொம்ப பசுமையானது. அதே நேரத்தில் அல்லாஹ் இந்த உலகத்துல உங்களை படைத்திருப்பது சோதிக்கிறதுக்காக. நீ எப்படி வாழ்ற, எந்த மாதிரி நடந்துக்கிற, எதை ஏத்துக்கிற, எதை புறக்கணிக்கிற என்று பரிசோதிப்பதற்குத்தான் அல்லாஹ் உனக்கு படைத்திருக்கிறான். வத்தகு துன்யா, இந்த உலக விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்குங்க. வத்தகு நிசா, பெண்கள் விஷயத்துல இன்னும் எச்சரிக்கையா இருந்துக்குங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பொருளாதார விஷயத்திலும் எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னாங்க. இந்த பொருளாதாரம் ஒன்னு பெண்ணு இல்லாட்டி பொண்ணு, இந்த பொருளாதாரத்திலையும் அல்லது பொம்பளை விஷயத்திலையும் இவன் ஹராமான வழியில ஈடுபடுவானே ஆனால் இந்த ஆடம்பர உலகத்துல மூழ்கிட்டான், இவன் மறுமையை மறந்துட்டான், அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட்டு ஒதுங்கிட்டான்னு அர்த்தம். நம்ம சமுதாயத்துல பாருங்க, இஸ்லாம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கின்ற திருமணம்னு ஒன்று இருக்குது, இது அவசியம். இந்த திருமணத்தை விட்டுட்டு இவன் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை நடத்த நினைக்கிறான்னா அது ஆடம்பரம், தப்பில்ல, மார்க்க அனுமதிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும். இவன் என்ன பண்றான், மார்க்க அனுமதிக்கல, தடை செஞ்சிருக்குது, அது விபச்சாரம்னு சொல்லி இருக்குது, விபச்சாரத்தின் அருகில் கூட போகாதேன்னு சொல்லுது. இவன் என்ன பண்றான், மார்க்கம் அனுமதி கொடுத்ததை விட்டு விட்டு தள்ளி போட்டு விட்டு மார்க்கம் எதை தடை செஞ்சிருக்குதோ தடை செய்த அடிப்படையில் இந்த உலகத்தை கழிக்க பார்க்கிறான். திருமணம் முடிக்காத இளைஞர்கள் இருக்கிறான்ல, இவன் என்ன பண்றான், இவனுக்கு இந்த ஆசை இழுக்குது. ஒரு குறிப்பிட்ட பருவ வயது வந்த உடனேயே பெண்ணை பற்றிய ஆணுக்கும் ஆணை பற்றிய பெண்ணுக்கும் ஒரு ஆசை தன்னுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப என்ன பண்ணணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆசையை கட்டுப்படுத்துற, இது அவசியம், இப்ப ஆசையை கட்டுப்படுத்தி ஆகணும், இல்லாட்டி அது கோளாறா போயிடும். இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்ததா மின்குமுல் பா, யாருக்கு வசதி இருக்கோ சக்தி இருக்குதோ ஃபல்யதஸவ்வஜ், கல்யாணம் பண்ணிக்கிங்க. அப்படி வசதி இல்லை, உடல் தாக்கத்து இருக்கும், வசதி வேணும்ல, மகன் கொடுக்கணும்ல, ஒருத்தருக்கு வசதி இல்லை, அப்ப என்ன பண்றது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வசதி இருந்தா கல்யாணம் பண்ணிக்க. ஏனென்றால் திருமணம் முடிப்பதுதான் அகல்லுல் பஸர், உன்னுடைய பார்வையை தாழ்த்தும். கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் குரு குரு குருன்னு எல்லா பொம்பளையும் பார்த்தவன் கல்யாணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கவனமா இருப்பான். அந்த கவனம் ஆக்குனது எது, இவதான். இந்த மனைவி என்கிற இந்த துணைதான் இந்த உலகத்திலே ஒரு கற்பொழுக்கத்தை ஏற்படுத்துது. வஹ்சனுல் ஃபர்ஜ், அவனுடைய கற்பையும் பாதுகாத்து கண்ணியப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். ஒருத்தருக்கு இப்ப வசதி இல்லை, உடல் தாக்கத்து மட்டும் இருக்குது, இப்ப என்ன புண்ணியம், கல்யாணம் பண்ண முடியாது, என்ன பண்றது, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ மல்லம் யஸ்ததி, முடியலையா ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், நோன்பு வச்சுக்குங்க. ஏன், அது கொஞ்சம் கட்டுப்படுத்தும், அது கொஞ்சம் அவனுக்கு பாவத்தை விட்டு தடுக்கிற கேடயமாக இருக்கும். உடல் சக்தி மட்டும் இருக்குது, திருமணம் முடிக்க மகர் கொடுக்க முடியாது, வசதி இல்லை, இப்ப என்ன பண்ணிக்கணுமா, நோன்பு வச்சுக்க. இந்த உடல் சக்தியின் மூலம் தப்பான காரியத்தில் ஈடுபட்ட மாட்டான். இதை மார்க்கம் சொல்லியது. இந்த ரெண்டுல ஒண்ணத்தான் நம்ம செய்யணும், ஒண்ணு திருமணத்துக்கு போகணும், இல்லாட்டி நோம்புல நிக்கணும். இவன் என்ன பண்றான், விபச்சாரத்துல போய் விழுகிறான், தன்னுடைய கண் செய்யும் விபச்சாரங்களாக இந்த ஆபாசத்தை பார்க்கிறான், அதுல போய் மூழ்கிறான், தன்னுடைய அந்த இச்சையை தணிப்பதற்காக பல வழிகளை தானே மேற்கொள்கிறான், அதுல மானங்கிட்டு திரிகிறான், கெட்ட சகவாசம் ஏற்படுத்தி கொண்டு அந்த ஓரின பால் உணர்வுல போய் விழுந்துடுறான், ஓரின சேர்க்கையில நாசமாகறான், அல்லது ஒரு பெண்களிடத்துல விபச்சாரத்துல ஈடுபடுறான். இது மாதிரியான கள்ள உறவுகளும் கள்ள தொடர்புகளும் ஏற்பட்டு சமுதாயம் நாசமாய் போகிறது. என்ன காரணம், இவன் இப்படியே இந்த உலகத்தை இப்படி எடுத்து பார்த்திருக்கிறான், அது அவனை ஏமாத்துது. எந்த அளவிற்கு, முதல்ல பார்க்கும் பொழுது இந்த உலகம் எல்லாமே அவனுக்கு ரொம்ப அழகா தெரியும். அல்லாஹ் சொன்னானே, ஒருவன் விவசாயம் செய்கிறான், அப்படியே பசுமையாக தெரிகிறது. ஆஜபல் குஃபார நபாத்தஹு, அதனுடைய அந்த பசுமையை பார்த்துட்டு எப்பேற்பட்ட விளைச்சல்,
இதே மாதிரி இவன் ஆசையில் இருக்கான் பாருங்க, எதிர்பார்ப்புல நீடித்து கொண்டிருக்கிற பொழுது பார்க்கிற எல்லாருமே அழகா தெரிவாங்க. இப்ப எதிர்பார்ப்பு இல்லை, அவருக்கு மனைவி திருமணம் நடந்துருச்சு, ஒரு 2 வருஷம் கழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மனைவி பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இவன் ஏதாவது பதில் பேசுவானா? பேச மாட்டான். அதான் குறைஞ்சிருச்சே. எந்த அளவுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் பேசிக்கிட்டே இருப்பான், அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். நீ இப்படி அழகா இருக்கிற, நீ அப்படி அழகா இருக்கிற, நீ இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், உனக்கு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், நீ வந்து பேசக்கூடாது. ஆனா இது எந்த அளவுக்கு இப்படி தெரிவான். அதே நேரத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, இவன் பேசிக்கிட்டே இருக்க மாட்டான், சும்மா இருப்பான், அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அந்த வாடகை கட்ட வேண்டியிருக்கு, இந்த வாடகை கட்ட வேண்டிய, கரண்ட் பில் கட்ட வேண்டிய, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய, சும்மா வந்துகிட்டே இருப்பான். இவன் கல்யாணம் இருந்து சரியா கேள்வி கேட்டு தூங்க விட மாட்டேங்கிறான், இப்படி இருப்பான். இதே மாதிரி ஓடுமா இல்லையா? ஆனால் அவனுக்கு தேவை இருந்துச்சு பாருங்க, அந்த இச்சையை தணிக்கின்ற தேவையில உலகத்தையே தேடிக்கிட்டு இருக்கிறானே, அந்த மாதிரியான நேரத்துல பாவம் செய்ய தூண்டுதே. எந்த அளவு இருக்குன்னா, ஒரு கல்வி நிறுவனம், ஒரு ஹாஸ்டல்ல சமையலுக்கு ஆள் கிடைக்கல. அப்ப என்ன சொன்னாங்க, சமையல்காரர் ஒரு ஆளை போடலாம், என்ன பண்ணலாம்? அப்ப அங்க இருக்கிற சில பேர் கருத்து சொன்னாங்களாம், ஆம்பளைங்க எவனும் கிடைக்கல, ஒரு வயசான கிழவியை கொண்டு வந்து சமையலை போடுங்க அப்படின்னாங்களாம். அந்த முதல்ல இந்த ஜோலிக்கெல்லாம் இடம் கொடுக்கூடாது, இது இனம் வேற, ஆம்பளையா தான் இருப்பான், வயசெல்லாம் பேசக்கூடாது, பொம்பளையா தான் இருப்பான், அதெல்லாம் கிளவியெல்லாம் வேணாம், இங்க ஆம்பளை சமையல்காரன் கிடைக்கிற வரைக்கும் ஹோட்டலில் சாப்பிடு அப்படின்ட்டார் அவரு. ஒரு நாள் என்ன பண்றாங்க, இவன் ரொம்ப முத்தி போய், இல்ல ஒரு வயசான அம்மாவது நீங்க வேலைக்கு போட்டாதான் இந்த இடத்துல வந்து ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம ரொம்ப திணறாங்க அப்படின்னு எவ்வளவோ முண்டி அடிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, இவங்களுக்கு சொன்னா புத்தி வராது, இவங்களுக்கு அனுபவபூர்வமா தெரிவிக்கணும்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணாரு, இன்னைக்கு சாயங்காலம் டிஃபன் கொடுக்கும்போது அத்தனை என்ன செய்ய, நிறைய உப்பை தூக்கி போட்டு அந்த டிஃபன்ல திங்கும் போது நிறைய உப்பை திங்கிற மாதிரி திங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உணவுலையும் உப்பை போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன, இருக்கிற தண்ணி டப்பாவில், பானையில, குடத்துல எல்லாம் சாணியை தூக்கி கரைச்சி வச்சிரு. அதுக்கப்புறம் என்ன, நைட்டு டிஃபன் சாப்பிட்டான், கடுமையான உப்பு. 12-1 மணியை தாண்டணும்னு தேடுறான், தண்ணிக்கு தேடு எடுத்து குடிக்கிறான், சாணி தண்ணி தெரியும், இப்ப தேவைன்ற தண்ணி குடிச்சான். மறுநாள் காலையில வந்து, நேத்து சாணி தண்ணியை குடிச்சோமோ அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் விழிக்குதான், சாணி தண்ணியாடா கழனி தண்ணியாடா குடிச்சிருக்கிறோம் அப்படின்னு விழிக்கிறான். அப்பதான் இவன் சொன்னார், பத்தியாடா, ஒரு தாகம்னு வரும்போது நீ வந்து தண்ணியுடைய தரம் பிரிச்சியா, சாணின்னு தெரிஞ்சு கூட குடிச்சியா இல்லையா, அவசரத்துக்கு தேவை அதானே, அதுக்கு தான் இந்த மாதிரி கிளவியில வேலை கொடுக்கலான்ட்டாங்க. இதான் நோய். இவனுக்கு இந்த கவனம் எப்படின்னா, சாதாரணமா இவன் ஒரு கிராமப்புறத்துல இது மாதிரியான ஆபாசம் போன்ற விஷயங்களை எல்லாம் பார்க்காம, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காம, அதை பத்தி ரெட்டை அர்த்தங்கள்ல பேசுற மாதிரியான செய்திகளை கேட்காம, அது போன்ற நிகழ்ச்சிகளை டிவியில பார்க்காம, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல பத்தி அதை பத்தி பேசாம, அது குறித்து தொடர்புல இல்லாம இருந்திருந்தான்னா கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கும். இவனை என்ன செய்யுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட காந்தங்களை சுத்தி வச்சிருக்கான். ஒரு பக்கம் என்னடான்னா டிவியில வருது, அதுல பாட்டும் அப்படித்தான் இருக்குது, படமும் அப்படித்தான் இருக்குது, நாடகம் அப்படித்தான் இருக்குது, செய்தியும் அப்படித்தான் இருக்குது, விளம்பரம் வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. சரி, கிரிக்கெட் அப்படித்தான் இருக்குது. ஒன்னும் லாக்கி இல்லைங்கிற அளவுல ஆபாசத்தை மிக தெளிவான வரையில ஒரு விளம்பரப்படுத்தி ஒரு விமர்சையாக செய்யக்கூடிய வகையில டிவி. இன்னொரு பக்கத்துல என்ன பண்றான், இவன் பெர்சனலா போயிட்டான்ல, இவனுக்கு சொந்தமா கையில ஒரு டிவி வந்துருச்சுல்ல, ஹோம் தியேட்டர் மாதிரி, கை தியேட்டர், போனு. இங்க ஒரு பக்கம் ஓடுது, இங்க எதை எடுத்தாலும் ஆபாசம், அங்க டிவியில ஆபாசம், பசங்கள்ட்ட பேசுற பசங்கள்ட்ட ஆபாசம். இந்த மாதிரி மைண்ட் செட் மாறி 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 இப்ப ஊர் உலகத்துல யாரை பார்த்தாலும் தப்பு தோணுது இவனுக்கு. அண்டை வீட்டு பெண்களை பார்த்தாலும் சரி, ஒரு வயசான அம்மாவை பார்த்தாலும் சரி, ஒரு சிறு பிள்ளைகளை பார்த்தாலும் சரி, ஒரு அழகான பையனை பார்த்தாலும் சரி, வருதா இல்லையா? கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல ஒரு 95 வயது முதியவர் மாணவியோடு சல்லாபம் ஊரெல்லாம் சேர்த்து போட்டு அடிச்சாங்க, என்ன வருது? ஏன் இந்த ஆசை வந்துச்சு? அப்படி தூண்டுகிற வகையில உலக காட்சிகள் போயிருச்சு, விபச்சாரத்துல நெருங்கிட்டாங்க. அப்ப எல்லா வழிவகை செஞ்சதுனால சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யறான். சின்ன பிள்ளைங்களை, ஒரு மச்சான் இருக்கிறான், மனைவியுடைய தங்கச்சின்னு தெரியும், சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டுல இருந்து வளர்ந்த பிள்ளைன்னு தெரியும். இப்ப என்ன தேவையா இருக்குது, அதை ஒரு பொம்பளை பார்க்கலாம், அப்படித்தானே பார்க்கறான். கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அவனை பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அவனுக்கு ரோஷமானவெல்லாம் கூட பிறந்த தங்கச்சி விஷயத்து தான் வரும். ஆனா இப்ப இருக்கிற காலம் இன்னும் மோசமா போய் தங்கச்சியை தப்பா பார்க்கிற அளவுக்கு, தங்கச்சியோடு இந்த மாதிரியான தவறான பலாத்காரத்தில் ஈடுபடுற அளவிற்கு கெட்டு கிடக்கிறது. அப்போ இந்த மாதிரியான மிக மோசமான வகையில போய் நாசமாய் கிடக்கிறானே, இவன் இந்த உலகத்துல அழிஞ்சு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம்.
இதற்குத்தான் இந்த மறுமை சொல்கிறது. மறுமையை பற்றிய ஒரு மார்க்க செய்திகள் நமக்கு அறிவிக்கிறது. எந்த விபச்சாரத்தில் நீ நெருங்குகிறாயோ இறைவன் தெரிவிக்கிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கத்துல கூட போயிடாத. அப்படின்னா என்னது? விபச்சாரத்தின் பக்கம் எதுவெல்லாம் உன்னை இழுக்குமோ அதன் பக்கத்துல போயிடாத. சில பேச்சுகள் உன்னை விபச்சாரத்துல இழுக்கும், சில பார்வைகள், சில கஞ்சாடைகள், சில வகையான நடவடிக்கைகள், சில சம்மதங்கள், சில பொன் சிரிப்புகள், சில போன் கால்கள், சில மெசேஜ்கள், சில காட்சிகள் உன்னை விபச்சாரத்தின் பக்கம் தள்ளும். வலா தக்ரபு, நெருங்கிடாதீங்க அல்லாஹ் சொல்றான். ஏன்? இன்னஹு கான ஃபாயிஷத்தன், அது மானங்கெட்டது. ஊர் உலகத்துல பெருமையா சொல்ல முடியுமாங்க? அத நேத்து திருமணம் நடந்துச்சு இப்படி சொல்லுவாங்க ஒருத்தன். திருமணம் நடந்தால் கணவன் மனைவி இணையத்தான் போகிறார்கள், இது உலகறிஞ்ச உண்மை. இருந்தாலும் அந்த செய்தியை நேத்து தான் திருமணம் நடந்துச்சுன்னு சொல்லுவானே, சந்தோஷமா சொல்லுவானே. நேத்தா விபச்சாரம் பண்ணு சொல்லுவானா? மானங்கிட்ட செயல். ஒசா சபீலா, உன்னை தவறான வழியில கொண்டு போய் தள்ளும். ஒரு தடவை ஸ்லிப் ஆயிட்டான்னு வைங்க, அவ்வளவுதானே, முடிஞ்சிருச்சுல, பழக்கப்பட்டாச்சு. ஒரு குற்றத்தை முதல்ல செய்யறதான் பிரச்சனை. முதல்ல செஞ்சுட்டான்னு வைங்க, எல்லா பக்கம் இழுத்துடும். நோய். இப்ப நிலைமை என்ன? அதற்கப்புறம் எப்படி எல்லாம் தவறு செய்யலாம், யாரெல்லாம் இந்த தவறுல விழுவாங்க, நம்ம யாரெல்லாம் கண்காணிக்கிறாங்க, கண்காணிக்கிறவனை கல்லனாக்கி விட்டா அதான பிரச்சனை. கண்காணிக்கிறவனை போட்டு கொடுத்துருவான், அவனையும் இதுல தள்ளி விட்டுட்டோம்னா போட்டு கொடுக்க மாட்டான்ல, அவனை எப்படி தள்ளலாம் என்று எல்லா வகையிலையும் சிந்திக்க வச்சு இவனை பாவியாக்க வைக்குமே. இவன் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் வாழுவான், ஒரு 70 வருஷத்துல மௌத்தாயிருவான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், 60 வயசாகுது ஒருத்தனுக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க திருந்துறேங்கிறான். 60 வயசு அவனுக்கு போதுமான டைம். 60 வயசுக்கு மேல எவனுக்கும் அல்ல அவகாசம் கொடுக்க மாட்டான். ஒரு மனுஷனுக்கு அவகாசம் இருக்கு இல்லைங்க, ஒரு அளவு. ஒருத்தன் 50 வயசுல இருக்கான், அவனுக்கு இன்னைக்குதான் தௌஹீத பத்தியும் தத்துவங்களை பத்தியும் மார்க்கத்தை பத்தி தெரியுது. நான் எதுக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லலாம், யோசிச்சு முடிவெடுக்கணும், நீங்க சொன்ன கொள்கையை நான் பரிசீலனை பண்ணணும், நான் நிதானிச்சு தான் பண்ணுவேன்னு சொல்லலாம். அவனுக்கு இருக்கிற அறிவுக்கும் யோசனைக்கும் டைமுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருத்தன் 60 வயசு ஆயிடுச்சு, ஏன்டா இப்படி பண்றீங்க, ஏன் இந்த மது குடிக்கிற, ஏன் இந்த விபச்சாரத்துல மூழ்கிறதுக்கு பிறகு என்ன பண்றதும், இனி கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்சம் அதெல்லாம் உடனே எல்லாம் திருந்த முடியாது, இப்படி சொன்னாருவீங்க, இவன் பெரிய பாவி. அந்த மாதிரி மார்க்கம் சொல்லுதே, நாளை மறுமையில எடுத்துக்கொண்டு வந்து இறைவன் காட்ட போறானே, இவன் கண் ஜாடைகளை குறித்து வைத்திருக்கிறான், இவன் பேச்சுகளை குறித்து வைத்திருக்கிறான், எல்லாம் பேசுமே. மறுமையில நிப்பாட்டிய பிறகு வேற யாரும் பேச வேண்டாம். என்ன போனை கொண்டு வருவான், அழிச்சிருவிய, அடுத்தவன் பொண்ணு சொல்லிருவிய, போனை களவான்டாம்பிங்க, தப்பிச்சிடலாம்ல. போன்ல தப்பிக்கிறது பெரிய மேட்டர் இல்ல, ஒரு வெப்சைட்ல ஒரு கம்ப்யூட்டர்ல தப்பிக்கிறது பெரிய மேட்டர் இல்ல. அவன் துல்லியமா எதையும் கொண்டு வந்து காட்டினாலும் அந்த நேரத்துல நான் தூங்கிட்டு இருந்த எவனோ வந்து போட்டுட்டு போயிட்டான்னு கூட சொல்லிட்டு போயிடலாம், எப்படி தப்பிக்கலாம். ஆனாலும் மறுமையில தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் என்ன பண்ணுவான், உன் கண்ணுதான பாதிச்சு அதையே பேச வச்சா நீ மறுப்பியா? கண்ணு பேசும். உன் உதடுதான அசைச்சது பேச்சு, அதை பேச வைப்போம். உன்னுடைய மூக்கு பேச வைப்போம், உன்னுடைய காது பேச வைப்போம். கஞ்சாடுதான பாவத்தை எழுதிச்சு, கஞ்சாடை கூட பேச வைப்போம். கடைசியில இவனே கேட்பான், நீங்கெல்லாம் ஏன் பேசுறீங்க? அட எனக்கெல்லாம் எதிர்த்து லிம தஷது அலைனா, எனக்கு எதிராக நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களெல்லாம் சொல்வார்கள், காது கண்ணு வாய் மூக்கு கை காலு விரல்கள் எல்லாம் சொல்வார்கள், அந்த கணல்லா உள்ளது அந்த குல்லஷை, உலகத்துல எல்லாத்தையும் பேச வச்சான இறைவன், எங்களையும் அவன் தான் பேச வச்சான். எல்லாம் ஒப்பிச்சிருவார்கள். ஒப்பிச்சது மட்டும் இல்ல, இக்ரா கிதாப படிடா ஏட்டாம்பா அல்ல காட்டுவான பெரிய ஏடு, மாலி ஹாதல் கிதா, இவ்வளவு பெரிய ஏடா, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா, சின்னது பெருசுண்டு அம்புட்டு விஷயத்தையும் கொடுத்திருக்கிறதே, இவ்வளவு பெரிய ஏடா, அப்படி மலைச்சு நிற்க போகிறானே, ஏடுகள் வரும். இவன் பெடரி நரம்புல ஒரு பாதுகாக்கப்பட்ட கருவியை வச்சிருப்பான்ல, அது அப்படியே அவனை சென்சார் பண்ணி வச்சிருக்கோம், என்னென்ன செஞ்சதுன்னு உள்டா எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், கொண்டு வந்து கொட்டிடுவான்ல. இன்னைக்கு ஒரு காருக்கு பின்னாடி சின்ன ரேடார் வச்சிருவோம், உலகத்துல எங்க போனாலும் தெரிஞ்சு போயிடும். அமெரிக்காவில் சில இந்தியர்களுக்கு என்ன பண்ணாங்க, காலில் ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க, எங்க இருக்கான்னு கரெக்டா இவனுக்கு காட்டிடும். அது மாதிரி ஒரு விலக போட்டுட்டாங்க. அது மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான், இந்த பெடரை வச்சுக்கிட்டான். நம்ம வெளியே எதை அழிச்சாலும்
ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இன்னைக்கு அமெரிக்காவில் பதிவாகிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு அவன் நம்மளை ஒன்றும் பண்ண போறது இல்லை. இருந்தாலும் அவன் கேட்பான்ல, அவன் ஒன்று பதிவு பண்ணியிருப்பானே. இந்த அமெரிக்காவில் ஹார்ட் டிஸ்க்ல பதிவானதோ, சென்னையில பதிவாகிறதோ, பெங்களூர்ல பதிவாகிறதோ, ரஷ்யாவில் பதிவாகிறதோ, அப்பப்ப இடியுடன் கூடிய மழையோ பூகம்பம் வந்தா காலியா போயிடும். அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, அழிஞ்சு போயிடும். ஆனாலும் அல்லாஹ் வச்சிருக்கான்ல, நம்ம பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் அம்புட்டி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். என்னது? மலக்குமார் எழுதி வச்சிருப்பாங்க. ஒருத்தர் தப்பு செய்யறான், குற்றவாளியின் குற்றப்பத்திரிகை எழுதும்போது தப்ப மட்டும்தான் எழுதுவான். இங்கே வந்தார், அவரை சந்தித்தார், கத்தி எடுத்து குத்தினார், இந்த குத்தினார் மட்டும்தான் பிரச்சனை வரும். ஆனால் அங்க மலக்குமார்கள் எதை எழுதி வச்சிருப்பாங்க? வந்து நின்னா, எழுந்து நின்று பார்த்தான், சற்று முறைத்தான், இத்தனை நிமிடம் முறைத்தான், திடீரென்று 2 வாட்டி தும்மல் போட்டான், அது எல்லாமே இருக்கும். ஒண்ணு மிஸ் ஆகாது. தும்மல் போட்டான், பிறகு கர்ச்சீப் இருக்கான்னு கேட்டான், பிறகு தன்னுடைய சட்டையில் தொடச்சுக்கிட்டான், பிறகு அவன் போய் திட்டினான், எல்லாமே வரும். அதுக்கு பக்கத்துல என்னென்ன சம்பவம் எல்லாம் நடந்துச்சு, அவ்வளவு எடுத்து கொட்டக்கூடிய நாள் இருக்குதே. 50,000 ஆண்டுகள் மதிப்புள்ள ஒரு நாள். 50 வருஷத்துக்குள்ள செஞ்ச பாவம் 50,000 ஆண்டுகள் மதிப்புள்ள ஒரு நாள்ல நிக்க வச்சு நம்மளை சாகடிக்க வேணுமா? யோசிச்சு பாருங்க. அதனால இந்த உலகத்துல ஏமாந்துராதீங்கிற அல்லாஹ். இன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன் வ லஹுவுன் வ ஸீனா. அழகான காட்சி மாதிரி தெரியும், விளையாட்டா தெரியும், வீணானது, வேடிக்கையானது ஒரு காட்சி, அவ்வளவுதான். கடைசியில என்ன நடக்கும்? காசு பணத்தை அதிகரிக்க தோணும் உங்களுக்கு. ஒத்தஃபாகுரும் பைனன் நாஸ், உங்களுக்கு மத்தியில ஒத்தஃபாகுரும் பைனக்கும், நிறைய சண்டை சச்சரவு, காழ்ப்புணர்ச்சி, பெருமை, தற்பெருமை எல்லாத்தையும் கிளப்பி விட்டுரும். ஒத்த காசுரும் ஃபில் அம்வாலி ஒல் அவுலாதி, நிறைய புள்ள பெத்துக்கணும், நமக்கு நிறைய ஆள் வேணும், நமக்குன்னு கூட்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோகத்தை உண்டாக்கிறோம். நிறைய காசு சேர்க்கணுங்கிற மோகத்தை உண்டாக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள், எல்லாமே ஏமாற்று வேலைங்கிறான்ல. இதுல ஏமாந்துடக்கூடாது. அப்ப இதுல மார்க்கம் என்ன வரம்பா போட்டிருக்குது? நமக்கு ஒரு 20 வயசு ஆகுதா, இப்ப நம்முடைய உள்ளம், எந்த உள்ளமும் சரி பரிசுத்தமான உள்ளம் எவனும் சொல்ல முடியாது. உலகத்திலேயே மிகவும் தூய்மையாக இறையச்சம் உள்ளவர் என்று பெயர் வாங்கிய ஒரு தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எந்த அளவுக்கு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே சிறந்த மனிதர் யாரு? சிறந்த மனிதர் யார்? இறையச்சம் உள்ளவர் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இல்ல நாங்க அப்படி கேட்கல, ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனுஷர் அப்படி யாரு அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படின்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த மாதிரியான உலகத்துல வச்சிருக்குது, அல்லாஹ் நாளை விசாரிப்பான். நம்ம இறையச்சத்தோட இருக்கணும். நம்ம உள்ளம் என்பது ரொம்ப பரிசுத்தமானது என்று யாருமே வாதிட முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் நிலைமை இருக்குது. இதை எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, உலகத்துல ரொம்ப இறையச்சவர் யாரு? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபியுல்லாஹி இப்னு நபியில்லாஹி இப்னு நபியில்லாஹி இப்னு கலீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசர் இப்ராஹிமுடைய மகனான அல்லாஹ்வுடைய தூதர், இஸ்ஹாக்குடைய மகனான அல்லாஹ்வுடைய தூதர் யாக்கூபுடைய மகனான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு அழகின் பகுதி, ஒரு பகுதி வழங்கப்பட்டிருக்குன்னாங்க. அழகின் ஷத்ருல் ஹுஸ்ன், அழகுல ஒரு பாதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு. அழகுல பாதினா என்ன? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆண்களையும் சேர்த்துக்குங்க, அழகான ஆட்கள், அவ்வளவு அழகையும் ஒண்ணு சேர்த்துக்குவோம். எல்லா பெண்களின் அழகையும் ஒண்ணு சேர்த்துக்குவோம். இந்த மரம், செடி, கொடிகள், பறவைகள், கால்நடைகள், அதில் நம்மை பார்த்து ஈர்க்கும் அழகுகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்துங்க, அதான் மொத்த அழகு. இந்த மொத்த அழகுல சரிபாதி யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். நேர்லயும் பார்த்துட்டாங்க ரசூலுல்லாஹ், எடுத்து காட்டப்பட்டாங்கல்ல மேராஜ்ல, பார்த்திருக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் ரொம்ப இறையச்சவான்னு சொன்னாங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த இறையச்சம் உள்ளவர் இந்த உலகத்தில் சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி குர்ஆன்ல குறிப்பிடுறான். அந்த எந்த பெண்ணுடைய வீட்டில் யூசுப் இருந்தாரோ, வராவதத்துஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா வ கல்லகத்தில் அப்வாப் வ காலத் ஹைதலக், அந்த வீட்டில் இருந்த பெண்மணி, யூசுஃபை வளர்த்தெடுத்த அந்த அம்மா யூசுஃபை தவறான வழிக்கு அழைத்தாள், கதவுகளை அடைத்துக் கொண்டாள், வா என்னிடம் என்று கூப்பிட்டாள். அப்பொழுது வலக்கது ஹம்மத் பிஹி, அந்த அம்மா இந்த யூசுப் மீது முதல்ல ஆசைப்பட்டாள். ஓ அம்ம பிஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பெண் மீது ஆசைப்பட தொடங்கினார்.
லவ்லா அர்ரஹா புர்ஹான ரப்பி, தனது இறைவன் சான்றை அவர் அறிந்திருக்காவிட்டால் விழுந்திருப்பார். உடனே விலகிட்டாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு பாவத்தின் பக்கம் தன்னை அழைத்து இழுத்து அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஊர் உலகமே சந்தேகிக்க முடியாத ஒரு கட்டத்தில் தன்னை வளர்த்தெடுத்த பெண்ணிடத்திலேயே சல்லாபம் கொள்கிற ஒரு நிலையை அங்கே சைத்தான் உண்டாக்குகிற பொழுது கூட கடைசி நேரத்தில் டக்குன்னு உஷாராயி இல்ல மாதல்ல அல்லாஹ் காப்பாத்தணும் ஓடினாரு. இதன் காரணமாக அவர் இறையச்சவாதி. இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இவர் யூசுப் அந்த அம்மா மீது ஆசைப்பட தொடங்கிட்டார். ஆனா எச்சரிக்கையா ஒதுங்கிட்டார். இந்த அம்மா முதல்ல ஆசைப்பட்டாங்க, அதன் பக்கம் அந்த பெண் அந்த யூசுஃபை அழைக்க நினைச்சாங்க. இந்த ரெண்டு நடந்துச்சுல்ல. இந்த சம்பவம் வெளி உலகத்துக்கு தெரியாது. வெளி உலகத்துல எப்படி வந்துச்சு? யூசுப் தான் என்ன தப்பு செய்ய நினைச்சாரு அப்படின்னு முதல்ல பிரச்சனை கிளம்புச்சு. அப்புறம் விசாரணை பண்ணாங்க. யூசுஃபுடைய சட்டை பின்னால் கிழிக்கப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. முன்னாடி கிழிக்கப்பட்டிருந்தா இந்த அம்மா தப்பு செய்யல, இவர் தப்பு செய்ய போயிருக்கிறாரு, இந்த அம்மா தன்னை காப்பாத்திக்கொள்ள சட்டையை கிழிச்சான்னு அர்த்தம். பின்னாடி கிழிக்கப்பட்டிருந்தா இவர் தப்பு செய்ய விருப்பம் இல்ல, இவர் ஓடத்தான் நினைச்சாரு, இந்த அம்மா தப்பு செய்ய கூப்பிட்டு முதுகுல சட்டையை பிடிச்சு கிழிச்சான்னு அர்த்தம். நடந்தது என்ன? முதுகுல கிழிக்கப்பட்டிருக்கு. முதுகுல கிழிக்கப்பட்டது உடனே இந்த அம்மா மேல தப்பு இருக்குன்னு ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. ஆனாலும் அந்த பொம்பளை என்ன சொல்லுது? யூசுஃபை நான் எதற்கு விரும்பினேனோ அது நடக்கணும், இல்லைன்னா அந்த ஆளை ஜெயில போடுங்கன்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதூனனி இலைஹி, இந்த பெண்கள் எல்லாம் என்னை எந்த மானங்கிட்ட காரியத்திற்கு அழைக்கிறார்களோ அதை விட இந்த ஜெயில இருக்கிறது எனக்கு ரொம்ப சிறந்ததுனாரு. இதன் காரணமாகவும் அவர் இறையச்சவாதியா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவரு பிற்காலத்துல பல ஆண்டுகள் கழித்து நிரபராதி, இவர் மேல எந்த மிஸ்டேக் இல்ல, அந்த பொம்பளை தான் தப்பு கலைச்சிருக்கிறா, அந்த பொம்பளை தேவையில்லாம வீம்பு பண்ணிருக்கிறா, யூசுப் ரொம்ப நல்லவர் நிரபராதி சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அந்த சான்றிதழ் கொடுத்து யூசுஃபுக்கு விடுதலை கொடுத்து அழைத்து வரும் பொழுது அப்பொழுது யூசுப் சொல்லுகிறார், ஒமா உபர்ரி நஃப்ஸி, மக்களே இப்ப விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், என் உள்ளம் தூய்மையானது என்றெல்லாம் நான் வாதிட மாட்டேன். ஏன்? இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸு, இந்த உள்ளம் என்பது பாவத்தின் பக்கம் தூண்டி கொண்டேதான் இருக்கும். இல்லாம ரஹிம ரப்பி, என் இறைவன் எனக்கு கருணை காட்டி பிச்சை போட்டதுனால தான் காப்பாற்ற முடிஞ்சது, இல்லாட்டியெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அங்க சபையில சொன்னார்ல. நமக்கு தான் தெரியும் இந்த துன்யாவுல வாழக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வரப்பட்ட வேத வரிகள்ல தான் இவரும் ஆசைப்பட தொடங்கிட்டு எச்சரிக்கையா ஒதுங்கிட்டாருங்கிறது உலகத்துக்கு தெரியும். அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது. அந்த ஊர் மக்களுக்கு தெரியாத ஒன்றை யூசுப் என்ன செய்திருக்கலாம்? நான் எப்பேற்பட்ட ஒரு ஆளு பாத்தீங்களா, நீதி ஜெயிச்சுதா, நான் ஆசைப்படலன்னு புரிஞ்சிருச்சா அப்படின்னு போகலாம், மாறுதட்டலாம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பேச்சு பேசினாங்க? மக்களே நீங்க என்ன நிரபராதின்றீங்க, அதே நேரத்தில் நான் என் உள்ளம் சுத்தம் எல்லாம் பேச மாட்டேன், உள்ளம் தவறானதை தூண்டும், அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டான் அப்படின்னு பணிவா போனாரே. அது மாதிரி ஒவ்வொருத்தனும் என்ன மாதிரி உலகத்துல அறிவாளி யாரும் இல்லை என்றோ, என்ன மாதிரி உலகத்துல இறையச்சவாதி யாரும் இல்லை என்றோ, என்ன மாதிரி உலகத்துல பிற நலம் நாடுபவன் யாரும் இல்லை என்றோ மாறுதட்டுவதற்கு தகுதியற்றவர்களாகத்தான் அவ்வளவு பேர் இருக்கிறோம். என்ன மாதிரி இறையச்சத்தோடு பாவம் செய்வதை விட்டு அஞ்சி ஓடுகிறவன் உலகத்துல எவனும் இல்லைன்னு சொல்ற எவனுக்கு தகுதி இல்லை, யாரும் முடியாது. ஏதோ ஒரு வகையில் பாவத்தின் பக்கம் உள்ளம் இழுத்துக்கிட்டே இருக்குது. இப்ப நான் பேசுற பேச்சு உங்களுக்கு ஒரு 35-40 கிலோமீட்டர் வேகத்துல வரலாம். ஆனால் நம்ம உடல்ல ஓடுறானே 60 கிலோமீட்டர் வேகத்துல ரத்தம், அந்த ரத்தத்தோட சேர்ந்து ஓடுறானே சைத்தான், அவன் போய் உணர்த்திக்கிட்டே இருப்பான். மறந்துடாது அந்த படத்தை பாரு, அப்படின்னு தட்டிக்கிட்டே இருப்பான். இதுவா அதுவா வேகத்துல எது மிஞ்சும்னு தெரியாது. மலக்கு தூண்டிக்கிட்டே இருப்பாரு, இவ்வளவு பயான் கேட்டும் புண்ணியம் இல்ல, இப்படி தூண்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் சைத்தான பண்ணுவான், அதை பேசத்தான் செய்வாங்க, நான் காலத்துல நடக்கிறதா இல்லையா அப்படின்னு தள்ளிக்கிட்டே இருப்பான். எண்டு மோதிக்கிட்டே இருக்கும். எது ஜெயிக்குது இவன் கையில தான் இருக்குது, நாளைக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். அப்ப இந்த உள்ளம் என்பது பாவத்தை தூண்டுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். மனிதனின் உள்ளத்துல ஊசலாட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த மாதிரியான வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஒரு ரெமெடி இருக்குது, உனக்கு மாற்று வழி இருக்கிறது. திருமணம் பண்ணிக்க, எவ்வளவு அழகான வழி இருக்குது. ஏன் விபச்சாரத்தில் விழுகணும்? திருமணம் பண்ணு. அதை விடுறா இவன். அவசியமான ஒன்றை மார்க்கம் காட்டி தந்த அழகான ஒன்றை விடுறான், தள்ளி போடுறான். அல்லது நோன்பு அதை செய்ய மாச்சப்படுறான், சோம்பேறித்தனப்படுறான். எதை நினைக்கிறான்? தப்பான நினைக்கிறான்.
பாவத்தின் பக்கம் நினைக்கிறான். இப்ப இவன் என்ன பண்ணிட்டான், இந்த துன்யாவுல நாசமா போயிட்டான்னு அர்த்தம். நாளைக்கு இதன் மூலமா கிடைக்கிற தண்டனை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு அடுப்பு மாதிரி ஒன்று காட்டப்பட்டது. தன்னூர், தந்தூரிங்கிறாள் இன்னைக்கு, தன்னூர் அடுப்பு காட்டப்பட்டது. வாய் சிறிதாக இருந்தது, வயிறு பெரியாக இருந்தது. பெருசு பெருசுன்னா ஃபீஹி ரிஜாலுன் வ நிசாவும் உர்யான், அதுல ஆண்களும் பெண்களும் நிர்வாணிகளாக இருந்தார்கள். ஒரு 2 ஆட்டை போடுறதுக்கு கூட இவ்வளவு பெரிய அடுப்பு வேணும். கோடான கோடி பேர்ல லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குவிஞ்சா அது எவ்வளவு பெரிய அடுப்பா இருக்கும்? ஒரு நாடு சுமக்கிற அளவுக்கு இருக்கலாம் அடுப்பு. அவ்வளவு பெரிய அடுப்புல அடியில எரிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு அடுப்பு கீழே ஓட்ட நெருப்பு தான். நெருப்புல கீழே இருக்கிற வெப்பம் தாங்க முடியாமல் அவ்வளவு பேர் மேலே வந்து தப்பித்து அடுப்புல இருந்து வெளியேற நினைக்கிறார்கள். அவ்வளவு பேர் மேலே ஏறினா அப்படி மூச்சு திணறுது. மூச்சு திணறுதே, வேற வழி இல்லைன்னு கீழே இருக்குன்னா நெருப்பு, இங்க கங்கு அங்க திணறல். என்ன பண்றது? இங்க கணறுது அங்க திணறுது, முடியல அவங்களுக்கு. தொடர்ச்சியாக இதே நிலை. எங்க? மறுமை நாள்ல இது மாதிரியான ஒரு வேதனை எனக்கு காட்டப்பட்டது. நாங்களே இந்த மாதிரியான நரகத்திற்காக நாம இந்த உலகத்தில் இருக்கிற அற்ப சுகத்தை தேடி போகணுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் இந்த குற்ற செயலை செய்யறானே, அவன் எவனுமே நியாயப்படுத்துவான் மற்றவன்ட்ட, சபையில விசாரணையில தன் உள்ளத்துல ஒத்துக்கொள்வான். யார்கிட்ட நியாயப்படுத்தி பார்க்கட்டுமே, அவன் தன் உள்ளத்தின் அளவில் தெளிவா ஒத்துக்குவான். அல்லாஹ் சொல்றான், பலில் இன்சானு, இந்த மனுஷருக்கான எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அலா நஃப்ஸிஹி பசீரா, தன்னை பற்றி ரொம்ப தெரிந்தவனாக இருக்கிறான். வலவல்கா மஆதிரா, எத்தனை காரணத்தை சாக்கு போக்கை சொல்லி தப்பித்துக் கொண்டாலும், அவன் யார் என்று உலகமே தப்பான முடிவெடுத்தாலும் அவனுக்கு தெளிவா தெரியும் தான் யார் என்று. இருக்கா இல்லையா? அப்ப அவனுக்கே தெரியும் நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறோம், எது மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டோம், இது ரொம்ப ஓவரா தான் போனோம், எல்லாமே தெரியுமே. எந்த அளவிற்கு ஒருவன் தன் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற பொழுது அவனுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்றும், தன்னுடைய உடல் ரீதியான பல தேவைகள் நிறைவேறுகிறது என்றும், புற்றுநோய் போன்ற நோய்கள் இருந்து அவன் காப்பாற்றப்படுகிறான் என்றும் இன்ன பிற அறிக்கைகளை தான் இன்னைக்கு எடுத்து சொல்லிட்டான். ஆனால் ஒருவன் இந்த விபச்சாரம் செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபடுகிற சிலருக்கு திடீரென்று மாரடைப்பில் செத்து விடுகிறாருங்கிறான். என்ன காரணம்? அவன் அந்த காரியத்தில் நெருங்க போனான்ல, முதல்ல எல்லாமே கள்ளத்தனமா இருக்குது. அதற்காக எடுத்த முயற்சி கள்ளத்தனம், போனது கள்ளத்தனம், பேசுனது கள்ளத்தனம், அந்த வாய்ப்பை அமைத்துக் கொண்டது கள்ளத்தனம். கடைசியில நெருங்கி அந்த காரியம் முடிகிற வரைக்கும் யாரிடத்திலையும் பிடிபற்ற கூடாதுன்னு நினைச்சா பாருங்க, அந்த ரகசியம் காத்துக்கிட்டே இருந்த காரணத்தினால திடீர்னு மாரடைப்புல செத்துறான். இந்த திடீர் மாரடைப்புல சாகக்கூடிய மரணம் இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுறவனுக்கு ஏற்படுதுங்கிறாங்க. ஏன்? இந்த குற்ற உணர்வை அதிகம் தூண்டி விடக்கூடிய வேலையை செஞ்சிடும். அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னா, இன்னஹு கான ஃபாயிஷத்தன், அது மானங்கெட்டதாக இருக்கிறது, வஸாஅ கெட்ட வழியில போய் உன்னை விட்டுரும். கடைசியில சமுதாயத்தில் எப்படி காட்சியளிக்கப்படுவாய்? பெரிய நோயாளியாக காட்சியளிக்கப்படுவாய், அல்லது தருதலையாக இந்த சமுதாயத்தில் தீண்டத்தகாதவனை போன்று ஒதுக்கப்பட்டு விடுவாய். உன்னுடைய சார்ந்த சகோதரிகள், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய தாய்மார்கள், உன்னுடைய மனைவிமார்கள் கூட வேசிகளாக பார்க்கப்படுகிற நிலைக்கு மாறிவிடுவார்கள். ஒன்னு அப்படி பார்த்தா, இவன் என்னைக்கு விபச்சாரத்தில் ஈடுபட்டு பழகிட்டானோ அந்த நேரத்தில் மனைவி மேல உனக்கு ரோஷம் வராது. மனைவி இன்னொரு ஆள்கிட்ட பேசுறான்னு வைங்க, என்னோட பேச மாட்டான், ரோஷப்படுவாங்க, நீங்க அது வராது, சாதாரண நினைப்பான். இல்லைன்னு வைங்க, என்ன தலையில கோசா போடாம இருக்கிற, என்ன ஹிஜாப் போட கேட்பான். அவனுக்கு சாதாரண வரும், ஏன்னா அது பழகிருச்சு. அவன் லிமிட்டை தாண்டிட்டான். தாய் தகப்பன்ட்ட பார்க்க மாட்டான், பிள்ளைங்கள்ட்ட பார்க்க மாட்டான், எல்லாம் முடிஞ்சு போயிடும், சகஜமாயிரும். அப்ப இது மாதிரியான ஒரு மானங்கெட்ட காரியத்தில் போய் தள்ளுதே, இந்த விபச்சாரத்தில் நெருங்க கூடாது என்பதை ஒரு மனிதன் விளங்கி கொண்டு திருமணத்தை தேர்வு செய்யணும். ஒருத்தன் ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்துறான், அவனை ஆசா பாசம் இழுக்குது, இழுக்குன்னு போய் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இந்த பெண்ணோட வாழ்க்கை நடத்துறோமே, இவளை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம், எவ்வளவு காதலிச்சிருக்கிறோம், கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளவு இன்ப துன்பங்களை பங்கெடுத்திருக்கிறோம், அவன் மனசு எவ்வளவு ரொம்ப புனிதமானதாக நம்ம பார்த்திருக்கிறோம், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில அவளுக்கு விருப்பமான முறையில் நம்ம நடந்திருக்கிறோம், அவளும் நம்மளைத்தான் ஒரு பெரிய துணையாகவும் ஒரு தூணாகவும் நினைச்சு போய்கிட்டு இருக்கிறா. இதுல நமக்காக வேண்டி எல்லா காரியத்தையும் செய்து நமக்காக வேண்டி பிள்ளைகளை பெற்றெடுத்து நம்மை ஆண்மகனாக சமுதாயத்துல அடையாளப்படுத்துற வேலையை செய்யறா. அவ எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த கணவன் நகை வாங்கி தரணுமோ, நட்டு வாங்கி தரணுமோ, வீடு வாங்கி தரணுமோ, சொத்து வாங்கி தரணுமோங்கிறத விட கணவன் நமக்கு மட்டும் கணவனா இருக்கணும் விரும்புவா.
இருக்குல்ல, இதையெல்லாம் இவன் யோசிக்கணும். இவன் என்ன பண்றான், மனம் ஒரு குரங்கு மாதிரி பார்ப்பான் டக்குன்னு. ஆண்களுக்கு என்ன நோய், பொண்டாட்டி விட உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணும் அழகாக தான் தெரியவா. அவன் எப்படி முடிவெடுத்துக்கணும்னா, இவன் ஏற்கனவே பொண்ணை தேர்ந்தெடுக்கும் அழகாக தேர்ந்தெடுத்தான். இதே மாதிரி தான்டா அதுவும் மாறும்ல. எல்லாமே என்னங்க ஒரு மாசம் 2 மாசம் பிறகு மாறி போயிரும்ல. அப்ப இவன் என்ன பார்க்கணும், நம்ம இந்த ஒன்னை விட்டு நமக்கு ஒரு ரெமெடி இருக்கு. இந்த ஒன்னை விட்டுட்டு இன்னொன்று திருமணம் முடிய காசு இருக்கா, வசதி வாய்ப்பு இருக்கா, அல்லது அதுக்கு தக்கன மாதிரி சமுதாய சூழல் இருக்குதா, நாம இந்த மனைவிட்ட தெரிவிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமா. ஆனா கல்யாணம் பண்ண பேசியிருப்பானே ஓவரா வாய் விட்டுருப்பான்ல, உன்னை விட்டு எனக்கு உலகத்துல எந்த பொண்ணே தெரியாதுமா, உன்னை நான் ஏறு எடுத்து பார்க்க மாட்டேன்மா, நான் அவ்வளவு கண்ணியமானவன், நான் வந்து அப்படிப்பட்ட உத்தம புருஷன் அப்படின்னு வேற வாக்குறுதி கொடுத்துருப்பான். இவ வந்து முதல்ல கேள்வி கேட்கறது தான், ஏங்க என்ன நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, என்ன ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆமா அவ்வளவு பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளவு கேப்ப பேசி ஆகணவன் ஒரு வழி ஆயிடுவான். எல்லாம் பேசி கடைசியில் இப்ப என்ன சொல்ல வர, வெட்டி போட்டாலும் சரி உன்னை தவிர யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் சொன்னானா இல்லையா, அந்த உடன்படிக்கை வாங்கிட்டு தானே வாழ்றாவ. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அகதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, மிக உறுதியான உடன்படிக்கை உங்கள்கிட்ட வாங்கி இருக்கிறாங்களா, வாங்கினாலா இல்லையா, அதுக்கு துரோகம் பண்ணலாமா? எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்களும் அவங்களும் அவ்வளவு கலந்து வாழ்றீங்க, அவ்வளவு விட்டு கொடுத்து வாழ்றீங்க, எப்படி மனசு வருது ஒரு மனைவி விட்டுட்டு அதே இடத்துல இன்னொரு பொம்பளை வைக்கிறதுக்கு எப்படி மனசு வருது? அப்படி மனசு வந்துட்டாலும் முதல்ல கல்யாணம் பண்ண பொண்டாட்டிட்டு இருந்து பொருளை வாங்குறியடா உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கறான்ல. அப்ப இவ்வளவு பாவமான ஒரு காரியமாக யோசிக்கணும். ஏன்னா வாக்குறுதி கொடுத்தா மீறக்கூடாதுல்ல. ஒரு வாக்குலாம் கொடுக்கல, இந்த பாருங்க மார்க்கு தான் அனுமதிக்கப்பட்டிருக்குது, நான் ஒரு மனைவியோட வாழ்வேன், விருப்பம்னா என்னோட கட்டுவேன், அதான் நீங்க தலையிடக்கூடாது, கல்யாணம் சொல்லி இருந்தா ஓகே. இவன் அப்படி சொல்லலையே, தொடக்கத்தில் என்ன பண்றான், இவ்வளவு வாக்குறுதி கொடுத்துட்டு வாழ்றான். அப்ப இதுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு மனசுல வைக்கணும். நாளைக்கு என்ன நடக்கும், இந்த மூத்த தாரத்தினுடைய பிள்ளைகளும் இளைய தாரத்தினுடைய பிள்ளைகளும் சண்டை சச்சரவு வந்துடும், அப்படி ஒண்ணு வரக்கூடாதுன்னு நினைக்கணும். அதற்கப்புறம் அவங்க ஏற்றத்தாழ்மா நினைச்சிடக்கூடாது, பேச்சு போக்குறதுல சண்டை சச்சரவு வரக்கூடாது. நாளைக்கு நானே இறந்தா மூத்த தாரத்து பிள்ளைகளும் இளைய தாரத்து பிள்ளைகளும் வெட்டு குத்துன்னு சொத்து தகராறுல வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் யோசிக்கணுமா இல்லையா? அதன் பக்கம் யோசிச்சுட்டு என்ன வரணும், இன்னும் எவ்வளவு இருக்க போறோம், ஒரு 30 வருஷம் 40 வருஷம் தானே, அல்லாஹ் நமக்கு மறுமையில் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பான்ல, நிரந்தரமான வாழ்க்கை தானே, அங்க கசடு இருக்காது, காழ்ப்புணர்வு இருக்காது, உள்ளத்துல வந்து எதிர்பார்ப்பு ஆசைகள்லாம் உள்ளடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில சொர்க்கத்துல இவன் இந்த உலகத்துல கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்ததற்கு நல்ல ஒரு பரிசு கிடைக்க போகுது அப்படின்னு யோசிச்சு இந்த உலகத்துல கட்டுப்பாடோட இருக்கணும். அதையும் அவனால கட்டுப்படுத்த முடியலன்னா இன்னொன்னு தேடுங்க. இன்னொன்னு தேடுனா அது மார்க்கத்தின் அடிப்படையில் முதல் மனைவியை கூப்பிட்டு பேசி வச்சு அப்புறம் திருமணம் முடிங்க. இப்படி இருக்கா இல்லையா? ஆனா இவன் என்ன பண்றான், இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சிரமமா தெரிஞ்சு விபச்சாரத்துல போய் விழுகிறான். இவன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், அல்லதி கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அவசரம் அமலா, உங்கள யாரு நல்ல அமல் செய்ய போறீர்கள் என்று செக் பண்றதுக்கு தான் அல்லாஹ் வாழ்க்கையும் மரணத்தையும் கொடுத்தான். இதுல இவன் தோத்துட்டான். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த காசு பணத்தை சம்பாதிக்கிறது இருக்குல்ல, இதுல என்ன பண்றான், ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும், லட்சம் கூட சம்பாதிங்க, கோடி கூட சம்பாதிங்க, அதை மார்க்கம் தடுக்கலையே. எஹரி சலாமா என்பவுக், உனக்கு பயன் தரக்கூடியதில் பேராசைப்படுறது கூட மார்க்கம் சொல்லி இருக்குதே, தப்பில்லை. எனக்கு ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம், சம்பாரி, யோசிச்சு பாரு, தப்பில்லை. மார்க் அதுக்கு தடை போடல. ஒரு கடை இருக்குது, இன்னொரு 10 கடை உண்டாக்கணும், செஞ்சுக்க, எந்த தடையும் இல்லைங்க. உலகத்துல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எந்த தடையும் கொடுக்கல, அதையும் ஹராமல பண்ணணுங்கிற. இவன் என்ன பண்றான், இப்போ ஒரு கடை வாங்கணும் அல்லது ஒரு இடம் வாங்கணும் அல்லது வீடை கட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி, வீடை கட்ட போற, கையில எவ்வளவு பணம் இருக்குது, வீடு கட்டுவதற்கு ஏற்ற வகையில் ஒரு 5 லட்சம் கையில வச்சிருக்கேன்னு நினைக்கிறான். கட்டிக்க. இல்ல 4 லட்ச ரூபா இருக்குது, 1 லட்ச ரூபா கடன் வாங்க போற. ஏன் கடன் வாங்குற, இது அவசியத்துக்கு வாங்குறியா ஆடம்பரத்துக்கு வாங்குறியா? ஆடம்பரத்துக்கு வாங்குறான். இதானுங்க, இதான ஆடம்பரம். எதுக்கு கடன் வாங்குற, இந்த கடனை ஒண்ணு என்ன செய்ய வைக்கும், என்கிட்ட கடன் வாங்கினாலும் இப்ப கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு சொத்து இருக்குன்னு சொல்லு, வாங்கிக்க. கை மாத்து உடனே ஒரு மாசத்துல கொடுத்துருவா, 2 மாசத்துல கொடுத்துருன்னு வாங்கிக்க. இவன் எப்படி வாங்குவான், வாங்கிட்டு அப்படியே காலம் ஓடும், பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும், கொடுத்த வாக்கெல்லாம் மோசமா இருக்கும். இந்த மாதிரி துரோகியா போய் நிப்பானா இல்லையா? அப்ப இந்த காசு பணத்தை தேர்ந்தெடுக்கும் போது ஹராம்ல போய் விழுவான். கடன் எவனும் தரமாட்டான். கேட்பாங்க, என்ன அவசரம், அவ்வளோ அவசரமா? ஆமாங்க, பிள்ளைய அவசரமா ஸ்கூல்ல சேர்த்துட்டேன், ஃபீஸ் கட், இப்படிலாம் கேட்பான்ல. அப்படியே யோசிப்பான் கொடுக்கறதுக்கு. இல்ல ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன், டக்குன்னு கொடுத்துருவான். அந்த நிலைமையை உணர்ந்து கடன் கொடுக்குறவன் இருப்பான், வட்டி இல்லா கடன் கொடுக்குறவன். இல்லைன்னா இவனுக்கு வீடு கட்டுறதுக்கு எவங்க கடன் கொடுப்பான், அவங்ககிட்ட ஆசைப்பட மாட்டான், கொடுக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணுவான்,
நேரா பேங்க்ல பத்திரத்தை வை அல்லது ஏதாவது வை, நகையை வை, வச்சு வட்டிக்கு கடன் வாங்கலாம். இது மார்க்கம் தடுக்குதா இல்லையா? நீ வீடு கட்டு, தடுக்கல, ஏன் வட்டிக்கு விடுற? வட்டிக்கு கொடுத்து காசை வாங்கி இது மாதிரி கட்டணுமா? என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளையோ படுத்த படுக்கையா இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, நானே இருக்கிறேன். இந்த நேரத்தில் என்கிட்ட நகையோ சொத்தோ இல்லை செலவழிச்சு ஆபரேஷன் பண்றதுக்கு. இந்த நேரத்தில் நான் கடன் வாங்கலாம், வட்டி கூட வாங்கலாம், உயிர் போயிடும். இது அவசியம், ஆடம்பரம் இல்லை. ஒருத்தர் வீடு கட்டுறதுன்னு அவசியமா ஆடம்பரமா? ஆடம்பரம். ஏன் வாடகைக்கு இருக்க முடியாது? இருந்துட்டு போ. ஏன் குடிசை வீட்டில் இருக்க முடியாது? இருந்துட்டு போ. அது நீ கட்டு வாங்கலாம், அதுல முதல் மாடி ஏத்தணுமா, அதுல போர்ட்டிக்கோ வைக்கணுமா, இதுல பால்கனி அமைக்கணுமா, அதுக்கு ஒரு தனியா சவர் வைக்கணுமா, கடன் வாங்கணும், அதை வட்டிக்கு வாங்கணும். ஏன்? லானல்லாஹு ஆக்கில ரிபாவ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி. வட்டியை வாங்குறவன், கொடுக்கிறவன், சாட்சியா இருக்கிறவன், எழுதுறவன் எல்லாரையும் அல்லாஹ் நாசமாக்குவாங்கன்னு அந்த சாபத்தை பெற்ற பிறகு கூட இது ஒரு ஆசையாகிறேன். சில பேர் வட்டிக்குன்னு கடன் வாங்கினான்ல, பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு நகையை அடமானம் வச்சு வாங்குவாங்க. ஏன் நகையை வித்துற வேண்டியதானே? வித்தா வாங்க முடியாது. அப்ப வட்டினா, அதாவது வித்தா வாங்க முடியாது, விற்கிறது ஹலாலுங்க, பிறகு வாங்கிக்கிறது ஹலாலு. ஆனா வித்தா வாங்க முடியாதான், வட்டிக்கு வாங்கி வாழணுமா? அப்ப இவன் நம்பிக்கையெல்லாம் துன்யாவின் மீது மோகம் பட்டு போயிருச்சு, அல்லாஹ்வை பற்றி இல்ல. அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம் ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், இந்த ரிபாவை, இந்த வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டியை அழிப்பான், வியாபாரத்தை வளர்ப்பான், தர்மத்தை வளர்ப்பான். இவன் என்ன பண்ணணும்? வித்திருக்கணும். இவன் வட்டிக்கு போய் அடமானம் வைக்கிறானே. நான் கேட்கிறேன், சில பேருடைய மரண தருவாய், சில பேருடைய உடல் நிலை அப்படியே சரிவு ஏற்பட்டிருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க இதுக்கு பிறகு எங்களால முடியாது, அவங்கவுங்க கடவுள்கிட்ட கேட்டுக்கங்கம்பாங்க. அவனும் கையேந்துவான், ஒண்ணுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் ஏற்றுக்கொள்ளப்படல நினைச்சானா? நாம கையேந்திரமே ஏன் ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னு நினைச்சானா? ரசூல் என்ன சொன்னாங்க? எவனுடைய உணவு ஹராமா இருக்குதோ, குடிக்கிற நீர் ஹராமான வழியில சம்பாரிச்சதோ, போட்ட உடை ஹராமான வழியில கிடைச்சதோ, அன்னா யுஸ்தஜாபு இலை, அவன் துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஒன்னும் கிடைக்காத. அப்ப யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஒரு நிம்மதி இருக்காது. கடனை வாங்கின வட்டிக்கு கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பான், பல வருஷம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இவனை தாண்டி புள்ள கொடுத்துக்கிட்டு இருப்பான், கடைசி வரைக்கும் அது அடையாது. கந்து வட்டி, கரண்ட் வட்டி, மீட்டர் வட்டி, இவனுடைய வாழ்க்கையே நாசமா போயிடும். இங்கேயும் நாசமாகி அந்த நரகத்துல அந்த ரத்த ஆறுல தூக்கி எறியப்படுகிற அளவுல நாசமாகிறான், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிறான். என்றால் அது தேவையா? சில பேர் என்ன பண்றான்? வாடகைக்கு வீடு போய் இருக்கிறான். சில பேர் ஒத்திகைங்கிற பேர்லையும், அடமானங்கிற பேர்லையும், போகியோங்கிற பேர்லையும், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அட்வான்ஸ் ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்துருவாங்களாம். ஒரு வருஷம் போய் சும்மா இருப்பாங்களாம். அந்த அட்வான்ஸ் அவன் வாங்கி வட்டிக்கு விடுத்திம்மா. இவன் என்ன பண்ணுவான்? அட்வான்ஸ் இவனுக்கு கொடுத்ததோட ஒரு வருஷம் 12 மாசம் நிம்மதியா இருந்தாச்சு, திருப்பி அந்த 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறது. இப்ப இவனுக்கு என்ன வருமானம்? இந்த 12 மாசம் வாடகை கட்டுறது மிச்சம். ஒரு மாசத்துக்கு ஒரு 3000 வாடகைன்னு வச்சா 5,36,000 ரூபாய் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். 36,000 ரூபாய்க்கு வாழ்ந்தாச்சு, 5 லட்சம் ரூபாய் வாங்கியாச்சு. இந்த வாழ்க்கை வாழ்ந்தமே, இது ஹலாலான வாழ்க்கையா ஹராமான வாழ்க்கையா நினைச்சானா? நினைக்கல. இதுதான் உலகத்துல இவன் மூழ்கிட்டான்னு அர்த்தம். இப்படி ஹராமுல விழுகாம சம்பாதிக்கணும், சம்பாதிக்க எவ்வளவு வேணாலும். இவன் என்ன பண்றான்? கடையை பெருசாக்குறாங்களாம். எவனோ SMS அனுப்பிட்டான், வாங்க பேங்க் அக்கௌண்ட் திறந்துருக்கீங்க, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு லோன் தரேன். இவன் பங்காளி வந்திருக்கான் பாருங்க, அவன் 5 லட்சம் ரூபாய்க்கு லோன், உடனே லோன். வட்டி எவ்வளோ? அப்புறம் தானே பிடிப்பான். மாப்பிள்ள இப்பதான் ஹெவி டியூட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு 2 வீலர் கொஞ்சம் பெரிய பைக் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பண்றீங்க? டியூல தரப்போறான். டியூல என்ன ஹலாலாவா கிடைக்குது, வட்டி கட்ட போறோம். அப்படி வட்டிக்கு கடன் வாங்கி இப்படி ஒரு வண்டி ஓட்டணுமாங்கிற, இது ஓட்டுறதுல என்ன நரகத்திற்கான பாவங்களை சேர்க்கிறோம்னு தெரியல. நான் கேட்கிறேன், அப்படி சைக்கிள்ல போக முடியாது? முடியும், சைக்கிளாவது இருந்தால் அது அவசியம். இப்போ அவனுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், சைக்கிளாவது தான். சைக்கிள் கூட வாங்குற காசுல நடந்து கூட போ. நிலைமை எப்படி இருக்குது? இவனுக்கு இப்போ வண்டி வாங்கியே ஆகணும், இல்லைன்னா வாழ முடியாது. பாருங்க கடைசியில் எப்படி போய் விழுகிறான்? இதுல போய் வட்டி வாங்குறான். இப்படி ஹராமான வழியில் சம்பாதிக்கிற எந்த காசும் சரி உலகத்துல ஜீரணிக்காதுங்க, நம்ம துவாவும் கபூலாகாதுங்க, அல்லாஹ்விடத்தில் ஒரு காலத்தில் ஒப்புக்கொள்ளப்படாது. லஞ்சமும் ஊழலும் கலப்படமும் ஏமாத்தமும் பித்தலாட்டமும் வேகம் உலகம் வளர்ந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்ட மாதிரி இவன் சம்பாதிக்கிறது வரணும்னு நினைக்கிறான். அதாவது லாபம் வைக்கிறான். நம்ம கடையில் 5 ரூபா லாபம் வச்சாதான் பிக்கப் ஆகும் தெரியும். திடீர்னு 15 ரூபா வைப்போம், முதல் நாள் கடகடான்னு போகும், அடுத்து எந்த வாடிக்கையாளர் மூஞ்சில முடிக்க மாட்டான். ஏன்? அநியாயக்காரன் கொள்ளையடிக்கிறான் பாத.
அதை கொள்ளேன்னு தான் சொல்லுவான். ஊர்ல அது எந்த கடையும் இல்லை, விற்கிறான், ஓகே. இவன் என்ன பண்றான், எல்லா வசதிகள் இருந்து எல்லாரும் 10 கடை வச்சிருக்கான், இவன் அதிக எவ்வளவு வச்சா போவான ஒருத்தன் ஈக்காக்க அண்டுமா? அப்ப இந்த நிலைமை. அப்ப இந்த மாதிரியாக அடுத்தவனுக்கு அநியாயம் பண்றது, ஊழல் பண்றது, மோசடி பண்றது, கலப்படம் பண்றது, பித்தலாட்டம் பண்றது, வட்டி வாங்குறது, இது மாதிரி ஹராமான வழியில சம்பாதித்தால் இது ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படி இந்த உலகத்துல ஒருத்தன் போய் விழுந்துடக்கூடாது. நாளை மறுமையில நிரந்தர நரகத்திற்கு அவன் சொந்தக்காரனாகக்கூடிய அவலத்திற்கு தள்ளப்பட்டுருவான். இதெல்லாம் இல்லாம வாழ்றான்னு வைங்க, நிம்மதியா சொர்க்கத்துல வாழ்ந்துடலாம். நான் கேட்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டணுமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடணுமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கார் வாங்கணுமாங்கிறேன். இவனுக்கு ஆசை ரொம்ப முத்திருச்சு. எந்த அளவுக்கு ஆசை? இரண்டாவது நிபந்தனை, ஒரு மனிதன் தனக்கு எது கிடைக்குதோ ஏற்றுக்கொள்ற தக்கரா இருக்கணும். ஒரு தண்ணி மாதிரி பாத்திரத்தில் ஊற்றினா அதுக்கு தகுந்த மாதிரி ஒதுங்கிக்கும், பைப்ல இருந்து வரும் அதுக்கு தகுந்த மாதிரி வரும், அது தூக்கி ஒரு குவளையில் ஊற்றினா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுல இருக்கும். தண்ணி மாதிரி இவன் மாறணும்ல. இவன் என்னடான்னா அப்படியே அர்த்தராத்திரியில கொடைபிடிப்பான்ல, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அந்த கணக்குல கொஞ்சம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க ருசி கண்டான், அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சுன்னு வைங்க பயங்கர கொந்தளிப்பா இருக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு வருமானம் எவ்வளோ, 5000 ரூபாய், அல்ஹம்துலில்லாஹ். மறுநாள் எவ்வளோ, 6000 ரூபாய், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் 7000 ரூபாய், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் 4000 ரூபாய். என்ன குறைஞ்சிருக்குது என்னன்னு செக் பண்ணுவோம், இது நியாயம். அதுக்கப்புறம் 3000 ரூபாய், அல்லாஹ்வுல எழுதி வச்சா என்னங்க பண்ண முடியும், இது நியாயம். அப்புறம் 2000 ரூபாய், யாரெல்லாம் உனக்கு கண்ணே இல்லையா, இது அநியாயம். இதான் போதும் என்ற மனசு இல்லாது. இவன் பணக்காரனே கிடையாது, இவன் தான் பிச்சைக்காரன். ஏன், ஒருத்தனுக்கு போதுங்கிற ஒரு மனசு இல்லாதவனுக்கு அவனுக்கு கிடைக்கிறது லட்சக்கணக்கில் பொட்டி இருந்தவங்க புண்ணியம். அழுத முதுகுல சுமக்கிறதுக்கு தங்கமா பித்தளையா வெள்ளையான்னு தெரியுமா என்ன, தெரியாது. அது மாதிரி ஆயிடுவான். இப்ப அமெரிக்காவில் இருக்காங்க, சம்பாதிக்கிறது எவ்வளோ, மாசம் கிட்டத்தட்ட $. நம்ம ஊருக்கு சராசரியா வேலை பார்க்கிறவன் இந்த கூலி வேலை கிளர்க்கு வேலைங்கிறாங்களே $5000 வாங்குறான். நம்ம ஊருக்கு எவ்வளவு ஆகி போச்சு, குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் ரூபாய் கிடைக்குதா. இப்ப 3 லட்சம் ரூபாய சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணானா, 2 லட்சம் ரூபாய். வீட்டு வாடகை எவ்வளோ, அந்த ஊருக்கு வீட்டு வாடகை 85,000 ரூபாய். மீதி உள்ளது எவ்வளோ, 15,000 ரூபாய். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டினது 1 லட்சம் ரூபாய். கடன் வாங்கினது எவ்வளோ, 85,000 ரூபாய். சம்பாதிச்சது 3 லட்சம், கடன் 85,000. இவனுக்கு இவன் வாழ்க்கையில நேமத்து இருந்துச்சு, பரக்கத்து இல்லை. நேமத்துல என்ன, பரக்கத்துனா என்ன, கண்ணுக்கு தெரிகிற அருள் எல்லாம் நேமத்து, அருட்கொடை. கண்ணுக்கு தெரியாத அருள் எல்லாம் பரக்கத்து. இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சதுதான் நமக்கு அல்லாஹ் வழங்கிய அழகு, உடல், தோற்றம் எல்லாம். கண்ணுக்கு தெரியாது என்ன, பரக்கத்து, ஒரு மன திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு வாழ்க்கையில ஒரு இன்பம். இப்ப இவனுக்கு பரக்கத்து இருக்கா, பரக்கத்துல நேமத்து 3 லட்சம் கிடைக்குது, பரக்கத்து இல்ல, முசீபத் தான் இருக்கு. 85,000 ரூபாய் கடன் இருக்கு. இவன் கோடீஸ்வரனா, இவன் லட்சாதிபதியா? ஒரு ஆள் இருக்கிறான் 5000 சம்பாதிக்கிறான். ஃபீஸ் கட்டுறது போக, சோத்துக்கு செலவு போக, சேமிப்பு ஒரு 500 4000 ரூபாய் செலவாயிருக்குது. கையில் இருக்கிறது சேமிப்பு, பரக்கத்து எவ்வளோ, 500 ரூபாய். நேமத்து பார்க்க கம்மியா தெரியுது, ஆனா பரக்கத்து ஏன் ஜாஸ்தியா இருக்குது, இவன் உள்ளத்துல பெரிய செல்வந்தனா இருக்கிறான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைசல் கினாபி கஸ்ரத்தில் மால், நிறைய காசு இருக்கு சொத்து இருக்கிற என்பது ஒருவன் பணக்காரன் என்பதற்கு அளவுகோல் அல்ல. இன்னமல் கினா கின நஃப்ஸ், போதும் என்ற உள்ளம் என்பதுதான் அவன் பெரிய பணக்காரன் என்பதற்கு அடையாளம். போதுங்கிற மனசு வரணும். யாருக்காவது மனசு வருதா? ஒருத்தன் கார் வாங்கியிருக்கான், அம்பாஸ்டர் வாங்குறீங்க முடியுமா? அது எவ்வளோ 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாங்குவான். ஃபியட் அவன் 65 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாங்குவான். நம்ம என்ன ஒரு மாருதி 800, என்ன வார்த்தை பேசுறிய, 95 நான் வாழ்றேன், நான் 2016. முடியாது இல்ல, இல்லப்பா உன் கையில இருக்கிறது காசு இப்போ ஒரு 80,000 இருக்கு, தரமானதுன்னு வாங்கினா ஒரு மாருதி 800 பரவாயில்லைங்க, ஏதோ ஏழைக்கு ஏத்த 700 இப்படி போகணும்ல. இவன் என்ன பண்றான், கொஞ்சம் கை மடியில தூக்கி போட்டாவது 5 லட்சத்துக்கு ஒரு வாங்கணும். இப்ப என்னங்க சொல்றாங்க, பெட்டுங்கிறாங்களா, ஃபெட்டுங்கிறாங்களா, ஜென்னுங்கிறாங்களா, ஜின்னுங்கிறாங்களா, வாங்குவோம். புதுசா ஒருத்தர் வருவான், வாங்கிட்டீங்களா? இவனுக்கு ஆடம்பரத்துக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு பஞ்சமே இருக்காது. என்னங்க இப்பெல்லாம் 4.25 லட்சம் ரூபாய்க்கு ஆடி பாடின்னு ஏதோ விட்டுருக்காங்க. அட பாடி விட்டுறாங்களா புதுக்காரா, ஐயோ போச்சு. இவனுக்கு இதை ஓட்டுறதுல இருந்து என்னமோ சாவு வண்டி ஓட்டுற மாதிரியே தெரியும். இந்த வண்டி நின்று வச்சு அன்னைக்கே ஒருத்தன் சொன்னா ஆடி வாங்கிட்டு போகலான்னு, அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்பான், ஜி எனக்கு 5 லட்சம் சொன்னீங்க, அதெல்லாம் அன்னைக்குங்க இவ்வளோ எவ்வளோ, அது 18 லட்சம் ரூபா. என்னங்க 5 நீங்க, அது வேறங்க, அது வேற மாடலுக்குன்றான். அதாவது ஒருத்தன் ஆர்வமா பேசும்போதுதான் குறைவா பேசுவான். இந்த ஆட்டோக்காரங்க இருக்காங்கல்ல,
அவங்கள்ட்ட வந்து சவாரி கேட்டீங்கன்னா இருக்கிற இடமெல்லாம் தூரமா சொல்லுவான். எவ்வளவு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும்ல அப்படிமா. ரியல் எஸ்டேட் காரங்க இருக்கிற இடம்லாம் பக்கமா சொல்லுவாங்க. இந்த இங்க எவ்வளவு 15 கிலோமீட்டர் பக்கத்துல 15 கிலோமீட்டர் இந்த விட ரொம்ப தோணுன்னு தண்ணி வந்துருங்க. என்ன சாக்கடையாங்க? இல்லைங்க, குடிக்கிற தண்ணி. எவ்வளவுங்க? ஒரு 250 அடி தான். என்னங்க சொல்றீங்க? அது பக்கத்தூர 400 அடிங்க, அதை விட இது கம்மி தானே அப்படிமா. இந்த மாதிரி ரேஞ்சில் இந்த வியாபாரத்துக்கு விளம்பரம் பண்ணுவாங்க பாருங்க. பக்கத்துல இதே வாங்கினீங்க இப்பதான் 6 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சேன்பா. எங்க இந்த காரை கட்டு தூர விடுங்க, உங்களுக்கு நல்ல கார் ஏன்டா கேளுங்கம்மா. அதுக்கு இவன் கிறுக்கு பையனாயிருவான். கார் வாங்குற வரைக்கும் தான் இவன் புத்திசாலி, வாங்கிட்டா கிறுக்கு பையன். யார் அவர் சொன்னார் அதையா வாங்கினீங்க, போச்சு போங்கம்மா, உடனே விற்க நிப்ப. இந்த மாதிரி காட்சியில இவனுக்கு நிம்மதி இல்லைங்க. இவன் என்ன பண்ண, சரிப்பா உடுப்பா இப்ப என்னத்தை போட்டு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிடைச்சது. ஒருத்தன் சொல்றானாங்க அப்படியே இழுக்குது, இது வேண்டாம் இது வேண்டாம். கார்ல போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு பல்ல வரும், டப்புன்னு சத்தம் வரும். தெரியும் இதை இண்டிகா வாங்கினா வரும்னு தெரியும். அதுக்குதான் இன்னும் வாங்க சொன்னேன். ஏண்டா அது 8 லட்சம் ரூபா கூடணும் மேடம், இருந்தாலும் பரவாயில்ல தானே, அதுல வந்து இடிக்காதான். ஏன்னா கம்மியாவான சில அசௌகரியம் வரதான் செய்ய, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதானே. இல்லை என்ன இருந்தாலும் ஜப்பான் இன்ஜினியர் சைனா இன்ஜினியர் ஆமா பிரிச்சு எல்லாத்தையும் பார்த்து படிச்சிருக்கான் பாருங்க. உனக்கு என்னங்கிற ஓடுதா போய்கிட்டே இரு, அதை வாங்கிடுவான். இன்னும் வாங்கிட்டு அவனுக்கு மனசு அப்படியே முடியுமா? அது முடியாது. என்ன இருந்தாலும் இன்னும் வளைய லேட்டஸ்ட் வந்துருக்குதான் அப்படின்னு ஒன்று உண்டாக்குவான். இந்த மாதிரி கார் இருக்குதா, அதான் கைலில் முசவ்வமா அடையாளமிடப்பட்ட குதிரைகளை போன்று வாகனம் அழகா இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். இதை விடாது இது விடாது இது விடாது. பத்தாவதுக்கு நம்ம மார்க்கெட்ல தூண்டி விடுறதுக்கு 100 பேர் இருப்பாங்க. இடம் பத்தாது வாங்குவான். அந்த இடம் வாங்கணும் அது பரவாயில்ல, இந்த இடம் வாங்கியிருக்கலாமே, மார்க்கெட்ல முக்கியமான இடமே, அந்த இடம் பிக்கப் ஆகுது 4 வருஷம் ஆச்சு, இந்த இடம் பிக்கப் ஆக 4 மாசம் தானே ஆச்சு, எனவே இங்க வாங்குறது கடனை வாங்கணும் ஓடுவான், தேடுவான். காசு இடம் வாங்குற காசு கொடுக்கணும். போனை பாருங்க, ஒரு போன்ல நிம்மதி வர மாட்டேங்குது இவனுக்கு. போன் வச்சிருக்கு, இதையா வச்சிருக்கிறீ அப்படிங்கிறான். வச்சா என்னங்கிற பதில் சொல்ல வேணாம். என்ன இருந்தாலும் உன் போன்ல என்ன ஃபேஸ்புக் தெரிஞ்சுதோ அதே ஃபேஸ்புக் தான் என் போன்ல தெரியுது, சொல்ல வேண்டியதானே. இல்லை என்ன இருந்தாலும் இது வந்து பாருங்க 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 அப்படிமா. அடுத்த ஒருத்தன் வாட்சோட வருவான், அதுல கையிலேயே தெரியுது. நோய் எது வரப்போன்னு சொல்லணும், இவன் கையிலேயே தெரியுதா, பரவாயில்லையே இது எவ்வளோ கம்மி தான் 32,000 ரூபா. இவனு அவன் சொல்லும் போது வாங்கிட்டான்ல, வாங்கினப்புறம் அடுத்த வாங்க வைக்கணும்ல. ஏன்னா அவனுக்கு நம்ம மட்டும் ஏமாந்தா பத்தாது, 4 பேர் குர்பானி கொடுக்கணும். வாங்க வச்சிருவான். இவனுக்கு அந்த தினத்துல இருந்து இந்த போன் ஹேங் ஆயிரும் பாருங்க. இவன் வாங்குற 3000 ரூபா போன் வாங்கியிருப்பாங்க, எவனோ சொல்லியிருப்பான் செகண்ட் ஹேண்ட்ஸ்ல ஹேங் ஆகிட்டே இருக்கும். எளவு இந்த போனு வாங்கி தொலைச்ச பாருங்க ஒண்ணுமே. அன்னைக்கே அவன் சொன்னான் திருவான். ஏன் அவன் சொன்னதுல இருந்து மனசு அடங்குதா? இல்ல. இப்ப நான் கேட்கிறேன், உங்கள ஒரு ஆள் கை தூக்கி காட்டுங்க. எங்க வீட்டுல ஒரே ஒரு போன் தான், 2 போன் இல்லைங்க. ஒரு ஆள் கை தூக்க பாப்போம். அது இல்ல இந்த லட்சத்துல இருக்குது. இருக்கட்டும், ஒரு அவசியம், மனைவி இல்லையா, பாசத்துக்குரிய அம்மா இல்லையா, பேசி ஆகணும் இல்லையா, சொல்லுங்க செஞ்சிருவோம் அப்படின்னு செய்யணும் இல்லையா. அதனால 2 இருக்கு. எந்த மனைவிக்கா இந்த போனை வாங்கி கொடுத்தது இருக்கா? சரி வா பரவாயில்ல, 1-2 பேர் தப்பிச்சிருக்காங்க. இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவான், வாட்ஸ்அப் பேஸ்புக் கண்டதையும் படிச்சுக்கிட்டு நம்மள கேள்வி கேட்பா. அப்படி கூட இருக்கலாம், அல்ல அறிஞ்சவன். இப்ப என்னன்னா இந்த போன் இருக்கட்டும், இந்த போனை வாங்கி கொடுக்க கூடாதுலாம் இல்லை, அது பாதுகாப்பா யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்குது, நிறைய வாங்கி கொடுக்குறோம். இவங்க என்ன பண்றாங்க, ஏங்க பக்கத்துல ஒருத்தி இருக்கா, டிவியை கேட்கறலாம். அந்த காலம் டிவி கேட்கறது பக்கத்துல ஒருத்தி இருக்கா, அவ பெரிய ஸ்கிரீன் மாதிரி வச்சிருக்காராம், வெறும் 7000 தான். நான் இவளுக்கு மைக்ரோமேக்ஸ் என்னன்னு தெரியாது, சைனா கம்பெனி என்னன்னு தெரியாது, இந்தியாவில் ஒண்ணுமே தெரியாது. என்ன இருந்தாலும் தெரியும், நீங்க என்ன ஏமாத்தணும்னு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்க, தலையில கட்டி இருப்பிய. அன்னைக்கு உள்ள பேச மாட்டான். அப்புறம் போய் சமாதானப்படுத்தி, இல்லம்மா இதனுடைய கான்ஃபிகரேஷன் என்ன, கான்ஃபிகரேஷன் வெங்காய கான்ஃபிகரேஷன் எனக்கு அதான் கேட்டேன், கலர்ல இருக்குதா லுக்கா இருக்குதா, அதோட இவன் செத்தான். இப்ப பாருங்க, அந்த காலத்துல கிரைண்டர் ஒன்று இருக்குல்ல, அம்மிக்கல் ஆட்டாங்களுக்கெல்லாம் போல கிரைண்டர் எடுத்துக்கங்க. அந்த காலத்துல கிரைண்டர் யாராவது வீட்டுல யூஸ் பண்ணுவாங்களா? லேட்டஸ்ட் என்ன, இப்ப கேஸ் வந்துருச்சு, அரசாங்கமே இலவசமா மானியம் கொடுத்து ஒரு சிலிண்டர் கொடுத்துட்டான். இது அவசியம். இப்ப அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு அவசியம் வச்சுக்கோங்க. அரசாங்கம் கொடுத்தான்ல, ஏங்க அரசாங்கம் கொடுத்தது ஆட்னா ஆடுது, ஆட்னா ஆடாம என்னமா பண்ணும். இருந்தாலும் நாம அந்த கண்ணாடி மாதிரியே ஒரு அடுப்பு வசதி இருந்தா வாங்க, தேக்கம். சரி இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 மாசங்கிற இந்த மாசம் வாங்கி ஆகணும், இதான் போதும் என்ற மனசு இல்லைங்கிறது. என்ன இருக்கா அல்ஹம்துலில்லாஹ்னு போக வேண்டியதானே, வராது. இந்த மாதிரி சோத்துலயும் இருக்குங்க. ஒரு வாரம் ஒரு ஆள் டாக்டர் சொல்றாரு, இந்தாப்பா உடம்புல நோய் வந்துருச்சு. சில பேர் ஆரோக்கியமா இருக்கணும்பா, அடிக்கடி ஒரு டயட்டை சொல்லிக்கிட்டு என்னமோ கண்ட்ரோலா போயிட்டு இருப்பான்னு வைங்க. சில பேர் என்ன செய்யணும், நோயின்னு இருப்பாங்க. உனக்கு நோய், நீ வந்து ஒரு மாசத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு. ஒரு நாள் ஆகாதவனுக்கு இந்த ஒரு நாள் அவனுக்கு 2 மாசம் கழிஞ்ச மாதிரி இருக்கும். ஏங்க கொஞ்சம் சாப்பிட்டா தப்பு வருமா, வேக வச்சு சாப்பிட்டா தப்பு வருமா, என்ன ஏதோ கை படப்படான்னு இருக்கு. முதல் நாள் அப்படிதான் இருக்கும், பழகணும்ல. பால் குடிக்கிற குழந்தையே 2 வருஷம் முடிஞ்சவொன்னு பால் குடி மறக்கணும்ல, மறக்க செஞ்சோம்ல.
குழந்தைக்கு பழக்கணும்ல, குழந்தையா இருக்கும்போது பழகிருச்சுல, அதை பழகி கண்டவங்க தான் நாம. இதுல என்னத்தை பெருசா, இவனுக்கு கிரில் சிக்கனே தின்னு ஆசை வந்துருச்சு, இந்த ஊர்ல கிரில் சிக்கன்ல மீண்டும் மெனக்கெட்டு ஊருக்கு போகும்டா, ஏன் அந்த கிரில் சிக்கன் விட்டா வாழ்க்கை இல்லை இப்படின்னு நினைக்கிறான்ல. இந்த மாதிரி உணவுல தேடுறான். ஒரு வாரம் வீட்டுல அந்த மாதிரி நடக்கிறது, ஓடுறது, பறக்கிறது, பொறிக்கல சமைக்கலண்டா மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஏன் முடியல, கையெல்லாம் பதறுது. இவன் சோத்தையே அடக்கும். திடீர்னு ஒரு விருந்து கூப்பிட்டான்னு வைங்க, வாங்கடா மாப்பிள்ள, என்ன விருந்து, அதை தூர விடுங்கடா முதல்ல, போடுறாங்களே அது வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். என்னன்னா இவனுக்கு இப்ப சோறுல இருந்து எதையுமே பொருந்திக்க முடியலைங்க. சோறு பொருந்தல, சட்டை பொருந்தல, சட்டை சைஸ் பொருந்தலன்னு சொல்லலாம். ஏன்னா மாசத்துக்கு ஒரு சைஸ் கூடி போயிடும். 36 வாங்கினவன் திடீர்னு 44 வந்து நிற்பான், அது நடக்கும். ஆனா இவனுக்கு என்ன சட்டை வாங்கணும்னு சொல்லுவான். எவ்வளவு வாங்கினிய? 1300. நீங்க வேற, எவ்வளவு சூப்பர் சட்டை 400 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், வாடா மாப்பிள்ள. அவனை கூட்டிட்டு போய் அவன் போய் தேடும் போது தேடி பார்க்குற எல்லாமே 2000 ரூபாய் சட்டையா இருக்கும். ஏடா 400 ரூபான்னு, அது நான் வாங்கினதும் தீந்துருச்சுட்டாங்க, வந்ததுக்கு வந்து இந்த 2000 பிடிங்க அப்படின்னு திணிச்சிருவான். 2000 வருவான். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு 10 சட்டை வாங்கியிருப்பான். 10 சட்டை வாங்கிட்டு கூட இவன் பெருநாளைக்கு வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு சட்டை போட்டு நினைச்சானாங்க. இவன் என்ன பண்ணுவான், வந்தவன் அத்தனை பேரும் அவ்வளவு அழகா தெரியுறாங்க, நம்ம பழைய காலத்து பேசுற எடுத்துட்டு போன்னு நினைக்கிறான். இவன் இதான் போதும் என்ற மனசு இல்லாது. இவன் உண்மையிலேயே பிச்சைக்காரன். மக்கள் தோட்டத்தில் பணக்காரனா தெரியலாம், இவன் தான் பிச்சைக்காரன். போதும் என்ற மனசு இருந்துச்சு வைங்க, இவன் தான் பெரிய பணக்காரன். இது இருக்கணும், இல்லாட்டி இவன் ஆடம்பர உலகத்துல ஏமாந்துட்டான்னு அர்த்தம். அதுக்கடுத்து என்ன, இவன் செய்யக்கூடிய எந்த காரியத்திற்குமே, சம்பாதிக்கிற விஷயத்துல, சொத்து சேர்க்கிற விஷயத்துல, தன்னுடைய மனைவி மக்கள் விஷயத்துல எல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையிலும் திரும்பிடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலுன், சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் வீணான காரியங்கள், விளையாட்டான காரியங்கள், வியாபாரங்களில் அவர்களை அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும், இக்காமி ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், ஈத்தாய் ஸக்காத், அந்த ஜக்காத் வழங்குவதை விட்டும் இவர்களை திசை திருப்பாது. இவர்கள் அதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பார்கள். ஏன்? அவர்கள் ஒரு நாளை அஞ்சுகிறார்கள். யௌம தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், எந்த நாளில் உள்ளங்களும் பார்வைகளும் நடுநடுங்கி போய் நிற்க போகிறதோ அந்த நாளை இவர்கள் அஞ்சி கொண்டிருப்பார்கள். அதனால் என்னத்தை சம்பாதிச்சாலும் சரி அப்படி தொழுகையில கரெக்டா இருப்பார்கள். நம்மள்ட்ட இருக்கா, நம்ம சம்பாதிக்கிறோம், வேலை பார்க்கிறோம், உலகத்துல பல காரியங்களை ஈடுபடுறோம், சொத்து சேர்க்கிறோம், இந்த கவனம் நம்மை தொழுகையை விட்டு தடுக்கிறதா? அப்ப நம்ம ஆடம்பரத்துல மூழ்கிட்டோம்னு அர்த்தம். இல்ல கரெக்டா தொழுகையின் பக்கம் வர வைக்குதா, கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சில பேரை வேலைக்கு போய் சேர்றாங்க, தாடி வைக்க கூடாதுன்றாங்க, உடனே தாடி மலைச்சிட்டு போய் நிக்கிறான், இல்லாட்டி வேலை கிடைக்காது. இவன் ஆடம்பரத்தில் இருக்கான்னு அர்த்தம். இவன் ஏமாந்து இருக்கிறான், மறுமையை மறந்துட்டான்னு அர்த்தம். ஒரு இடத்துல போனா தொழக்கூடாதுங்கிறாங்க, தொழ மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல போனா நம்மளை தொலை வைக்கலன்னு, அப்படிப்பட்ட வேலை எதுக்குங்கிறேன். இந்த தொழுகையை தோழமையாக்கி கொண்டு நாம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்து கொடுக்கணும். இவன் என்ன பண்றான், இவனுக்கு ஏத்த மாதிரி மார்க்கத்தை தேடுறான். ஒரு பெருநாள் அன்னைக்கு கூட இவன் தொலை வர மாட்டாங்க, ஜும்மா விடுங்க 5 வேளை, பெருநாள் அன்னைக்கு வருஷம் ஒரு நாள் முஸ்லீம் அடையாளம் கேட்டவனே அங்க கூட கேட்பான், யார் யார் எப்ப தொழுகை நடத்துறாங்க. அவனுக்கு ஜமாத்து கொள்கை கோட்பாடு ஒண்ணுமே இருக்காது, காசு தான் முக்கியம். யார் இவங்க தௌஹீத் ஜமாத்காரங்க 7:45 நடத்துறாங்க, நல்லது. இவன் 8:45 9:45, அப்பாடா நமக்கு இந்த 9:45 தான் கட்டுப்படி ஆகும், கடை அடைச்சிட்டு போற ஈஸியா இருக்கும். இவன் தொழில பாதிக்காத தொழுகையை தேடுவான். இவன் யாரு, எல்லாம் மறுமையை விட்டு விட்டு விலை கொடுத்து விட்டு உலகத்தை வாங்கி கொண்டவர்கள். அதனால இந்த மாதிரியான நிலையில் நாம் ஒரு வேளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோமே ஆனால் நாம தப்பு பண்ணிட்டோம்னு அர்த்தம். நாம இந்த உலகத்துல ஏமாந்து விழுந்திருக்கிறோம்னு அர்த்தம், மறுமையை மறந்திருக்கிறோம்னு அர்த்தம். அதன் பக்கம் வரணும். அதற்கடுத்து என்ன, பெற்றோர் பிள்ளைகள் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செஞ்சிடணும். ஒருத்தன் பிள்ளைக்கு பெரிய அளவுல கார் வாங்கி கொடுக்கறதோ பைக் வாங்கி கொடுக்கறது புண்ணியம் இல்ல. அவனுக்கு பணம்னா என்ன, செலவுனா என்ன, விரயம்னா என்ன, வீண் விரயம்னா என்னன்னு புரிய வச்சிருக்கணும், பக்குவமா வளர்த்திருக்கணும், நல்ல முறையில் பண்பட்டவனாக ஆளாக்கி இருக்கணும். அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையை கரெக்டா சொல்லிக் கொடுத்துருக்கணும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், தாய் தகப்பனு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஒருத்தர் இருப்பார், சிங்கப்பூர்ல போய் இருந்தார், 15 வருஷம் அங்கதான் இருந்தார். அவங்க உமா மூத்துக்கு வரல, பாப்பா மூத்துக்கு வரல, மனைவி இருந்தாங்க, ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை 15 வயசாச்சு 20 வயசாச்சு, கல்யாணம் ஆச்சு. அப்புறம் வருவார் மனைவி மக்கள்லாம் பாக்குறதுக்கு. சம்பாதிக்க போனாரு, துன்யா எப்படி ஆக்குச்சு, இவன வீணான இந்த உலகத்துல போய் ஏமாந்துட்டானே, இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்திருக்கிறான், நிரந்தரமா இருக்கணும்னு போயிருக்கிறான். அதுக்குதான் 15 வருஷம் மனைவி மக்களை விட்டுட்டு போயிட்டான். இப்ப என்ன, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை 0, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை 0, பெத்த தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை 0, எல்லாத்தையும் இழந்துட்டு போய் சம்பாதிச்சானே அது குப்பை. இவனுக்கு வருமா? இவன் மௌத்தா போனதுக்கு பிறகு கஃன் துணியோட முடிஞ்சு போச்சே. அதுல கையில ஒரு மோதிரம் இருந்தா, ஐயோ பாவம் எவ்வளவு சம்பாதிச்சான், ஒரு மோதிரத்தோட செத்து மண்ணில் கிடக்கணுமே விடுவானா? வெட்டில எடுத்துருவாங்க.
அப்படி இருக்கும்போது எல்லாமே போகுமே, நம்மை விட்டு எதுவுமே வராத ஒரு பொருளுக்காக ஏன் இவ்வளவு காலத்தை ஒழுக்கணும்? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொன்னு, இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற பொழுது, சேர்க்கிற பொழுது பெருமை வரக்கூடாது. நாம பெருமையா இருக்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம எவ்வளவு பெரிய செல்வம் காட்டணுங்கிற புத்தி வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா இவன் இந்த சம்பாத்தியத்துல ஹராமான வழியிலையோ, தப்பான வழியிலையோ, மார்க்கத்துக்கு முரணான வழியிலையோ ஈடுபட்டால் அர்த்தம். எப்படி சில பேர் இருக்கிறாங்க, எப்படியும் தன்னை பெரிய ஆள் மாதிரி காட்டுன்னு நினைக்கிறான், பதவியில காட்டுன்னு நினைக்கிறான், பணத்துல காட்டுன்னு நினைக்கிறான். அவனுக்கு அது இல்லைன்னா வாழ முடிய மாட்டேங்குது. அதான் பெருமை. பெருமைக்கு அளவுகோல் என்ன? மக்களை கேவலமா நினைக்கிறது, தன்னை ரொம்ப உயர்வா நினைக்கிறது. அதே நேரத்துல தான் கொஞ்சம் தாழ்ந்த போது மக்களை ஏறெடுத்து பார்க்கவே ரொம்ப பயப்படுறது. ஒருத்தர் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கான்னு வைங்க, அவனை பார்க்கும்போது மக்கள் பேசுவாங்க, பழகுவாங்க. திடீர்னு அவன் இல்லைன்னு வைங்க, என்னமோ ஊர்ல பெரிய ஒரு திட்டு பைய மாட்டிக்கிட்ட மாதிரியே இருப்பான். இப்ப முன்னாள் எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏன்னு ஒரு போஸ்டிங் மாதிரியே சுத்துவான். ஏன்னா தனக்கு ஒரு பேர் இருந்துகிட்டே இருக்கணும். சோ ஒரு எம்எல்ஏ அவர்கள் என்னடா எப்படா எம்எல்ஏ முன்னாள், அதை கொஞ்சம் மறைச்சிருவாங்க. பெருமைங்க, அது இல்லாம வாழ முடியல அவங்களுக்கு. சட்டை மாதிரி, சட்டையை விட ரத்தம் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க இந்த பதவியை. எந்த அளவுக்கு இப்ப இருந்தா முன்னாள் முதலமைச்சர்னாலும் சொல்லணும், இல்ல முன்னாள் சொல்லி ஆகணும். அந்த பேர் இல்லைன்னா தாங்கல. எந்த அளவுக்கு இந்த பதவி மோகம் அப்படியே அவனை அப்படி ஒரு ஐக்கியமாக்கி விட்டு, பதவியில இருந்தாண்டா இருக்கிறவங்க ரொம்ப தாழ்மையா பார்க்கறான், பெருமையா நிக்கிறான். அந்த பெருமையா இருக்கிற பதவியை விட்டு கொடுக்காத அளவிற்கு எல்லா பாவத்தையும் பண்றான், அழிச்சாட்டியம் பண்றான், அரசியல் பண்றான், புறம் பேசுறான், பித்தலாட்டம் பண்றான். அதே நேரத்தில் அதுல இருந்து இறங்கிட்டான்னு அவன் நீங்க 5 வருஷத்துல எங்கேயும் காண முடியாது. சகஜமான நிலைக்கு வரவே மாட்டான். சில பேர் சூசைட் பண்ணிடுவாங்க. இப்படித்தான் ஓட்டு எண்ணிக்கையில ஒரு ஆள் தோத்துட்டாருந்தாங்க, திடீர்னு விசாரிச்சு பார்த்தா ஜெயிச்சிருக்காரு. தோத்துட்டாரு வந்து தகவலை பார்த்து பொண்டாட்டி மௌத்தா போயிட்டா. பொண்டாட்டியே மௌத்தா போயிட்டா. இவன் எந்த அளவுக்கு பதவி பிடிச்சிருப்பான். அப்ப கனவு, ஆனாருனா செய்யலாம், 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், 2000 கோடி எடுத்துடலாம், இவ்வளவு கனவு இருக்குமா இருக்காதா? பதவி மோகம். இந்த பதவி மோகம் மாதிரியே பணமோகம் ஒண்ணு இருக்குது. ஒருத்தன் திடீர்னு ஒரு 2 வீடு வச்சிருக்கான், நல்ல வேலைக்கு போயிருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், கார்ல வரான். என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கலாம்? அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு என்ன அல்லாஹ் அள்ளு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றது ஒரு கெத்தா இருக்கும். அப்புறம் சம்பாத்தியம் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா வருது, அது பயங்கரமா கிடைக்குது இப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு எல்லாம் காணாம போயிடும். வாடகை விட்டு இருப்பான். அந்த ஏற்கனவே பார்த்தால அவனை பார்க்கவே ஒரு பயமா இருக்கும். வேகமா ஓடுவான், மாப்பிள்ள எங்க போறிய? இருக்கட்டும், அவன் அவசரமா ஒரு இடத்துக்கு போறேன், பாத்ரூம் அவசரமா போறேன், பேசக்கூடாது அவன்கிட்ட. ஏன் கேட்பான்ல, என்ன வேலை பாக்குறிய? இப்ப வேலைக்கு போகாட்டி கூட என்ன பண்ணுவான், நிறைய வேலை எனக்கு வந்துச்சு, நான் வேணான்ட்டு. பெருமை விடாதவனுக்கு இந்த நோய் வந்துருச்சுல. வீடு இல்ல ஒரு பெருசா ஒரு இடம் வாங்கலாம், கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறனால இப்ப வாடகைகள் இருக்கிற, இந்த வாடகைகள் இருக்கு இவ்வளவு பெருமையாடா இப்படி பேசுவாங்க. இந்த நோய் அவனை தள்ளும். இதெல்லாம் என்ன காரணம்? என்னுடைய உள்ளத்தை கூட இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி அடிமையாக்கி வச்சிருக்கிறானே, இதுதான் ஆடம்பர உலகத்துல இவன் மயங்கிட்டான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறார், ஒரு மனிதர் அழகான ட்ரெஸ் போட விரும்புறார் தப்பா, அழகான செருப்பு இருக்க விரும்புறார் தப்பான்னு கேட்கிறாங்க. ரசூலா தப்பு இல்ல, இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் வந்து அழகானவன், யுஹிபுல் ஜமால், அழக விரும்புறான், போடு. பெருமை என்ன தெரியுமா? பத்தருல் ஹக், உண்மையை மறுக்கிறது. ஒரு நல்ல செய்தி கொண்டு வரான், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நீ சொல்லி நான் கேட்கணுமா? ஈகோ, இது ஒரு பெருமை. வகம்துன்னாஸ், மக்களை கேவலமா நினைக்கிறது, அது பெருமைன்னாங்க. இந்த பெருமை போக்கு வரக்கூடாது. இன்னைக்கு வருதா இல்லையா? எந்த அளவுக்கு வருது? சோறு போடுறதுல பெருமை காட்டுறான். இவனுக்கு சோறு போடுற விருந்து கொடுக்குறான்னு வைங்க, பணக்காரனை மட்டும் கூப்பிடுறது, பிடிச்சவனை மட்டும் கூப்பிடுறது. ஏழைகள் தன்னுடைய குடும்பத்தில் இருப்பான், கண்டுக்க மாட்டான். அல்லது சோறை வாங்குறான் பாருங்க, அதுல பெருமை. பணக்காரன் கொடுத்தா இழிச்சிட்டு உடனே போன் பண்ணுவான், நீங்க அனுப்பிச்சு சாப்பாடு இருக்க ரொம்ப டாப் அப்படின்னு இப்படி இருந்துச்சுமா. ஒரு ஏழை கொடுத்துட்டான்னு வைங்க, இப்பதான் சாப்பிட்டு திருப்பி அனுப்பிடுவான். ஏன்? ஏழை அவன் கொடுத்துட்டான்ல, கொடுத்ததுக்காக வேண்டிய திருப்பி ஒன்று கொடுக்கணும்னு நினைப்பான், கணக்கு பண்ணி விருந்து வச்சணும்னு நினைப்பான். இந்த நோய் வரக்கூடாது ரசூல் எந்த அளவுக்கு ஒழிச்சாங்க? நீ விருந்து கொடுக்கறவனா இருந்தா ஏழையும் பணக்காரனையும் சமமா கூப்பிடு. நீ விருந்த வாங்கி சாப்பிட்றதா இருந்தா பணக்காரன் கொடுக்கும் போது எப்படி வாங்கிக்கிறியோ, ஒரு ஏழை சில அற்பமான பொருளை கொடுத்தாலும் அதை மறுத்துறாத. ஒமன் தரக்க தாவத்தை, யார் அதை மறுக்கிறானோ ஃபக்கத் அஸல்லாஹு வ ரசூலுஹு, அவன் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செஞ்சுட்டான் நாங்க ரசூல்லா. இந்த ஹதீஸ ரசூலா சொல்றது இதுக்கு தாங்க. விருந்த புறக்கணிக்க கூடாதுன்னு சொன்னது தெரியுமா? ஏழை பணக்கார வேறுபாட பார்த்து புறக்கணிச்சிடாத. பணக்காரன் சொல்லும்போது ஈ இழிச்சிட்டு வாங்கினதும், ஏழை வந்து கொடுக்கும்போது இப்பதான் சாப்பிட்டோம்னு சொல்லியோ, அல்லது இந்த பொருளெல்லாம் எதுக்குங்க தரீங்க, இதெல்லாம் நாங்க எங்க வீட்டுல சாப்பிட மாட்டோங்க அப்படின்னு மறுக்கிறதோ, இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் ரசூலா சொன்னாங்க. இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? வசதிக்கு மாத்தி பணக்காரன் கொடுக்குற விருந்தா இருந்தான் சாப்பிட்டுக்கிறது.
ஏழை கொடுக்குற விருந்து அந்த மறுத்துறது. அதே மாதிரி கத்தம் பாத்தியா வரச்சுனா பெண் வீட்டு விருந்து, அந்த விருந்து, இந்த விருந்து, வலிமா மண்டபத்தில் போடுறது, எல்லா இளவுக்கும் போயிடுறது. போய் நல்லா மூக்கு பிடிச்சி சாப்பிட்டுட்டு, என்னடா இதை போய் தின்ட்டு வந்திருக்கீங்களா, சோத்துல ஈமான் விட்டுட்டீங்களான்னு கேட்டா, நாங்களா செய்யக்கூடாதுன்னு இருக்கிறோம், நாங்கள் சாப்பிட வேணாம் இருந்தோம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, யாரு விருந்த புறக்கணிக்கிறானோ அவன் என்ன சார்ந்துட்டாங்களா, அந்த அந்த ஹதீஸுக்காக இவன் பெரிய தியாகி பாருங்க, அதுக்காக வேண்டி அள்ளி கொட்டிட்டு வர வேண்டி இருக்குது அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ் எதுக்காக சொன்னாங்க, இந்த மார்க்க சட்டத்தை கூட தனக்கு வளைப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, திருமணம் முடிக்கும்போது 2 செலவு தான் இருக்கும், ஒன்னு மகரு, இன்னொன்னு வலிமா. மகரை அள்ளி கொடுனாங்க, நம்மால் என்ன பண்றான், காட்டுக்கு ஒரு ஆளை எங்க ஆள் இருக்காரு 200 பவுன் நகையை கொடுத்தாரு, காட்டுக்கு பார்ப்போம், ஒரு ரூபாய் இருக்க மாட்டான், 51 ரூபா, 1001 ரூபா, 786 ரூபா. ரொம்ப முக்கியம் பாருங்க, அதை வாங்கிட்டு ஒரு புடவை வாங்க முடியுமா, முடியாது. பட்டாசு வெடிப்பான் 2000 சரவடியா, அது பேரு 3000 ரூபாய் அந்த பட்டாசு. ஒருத்தர் 3000 பட்டாசு வச்சு வெடிச்சிருக்காரு, நான் மவுத்து வீடுன்னு நினைச்சிட்டேன். பட்ட 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 மவுத்தா, நம்ம ஆட்கள் இப்படி பண்றாங்க மவுத்து வீட்டுல, இல்லைங்க கல்யாணம் நடந்தது, கல்யாணமா என்ன 3000 ரூபாய். மகர் வாசிக்கிறார், ஜனாப் சவர் அவர் இந்த பெண்ணை நபிகள் நாயகத்தின் துவா பரக்கத்தால், இவன் பண்ண ஃப்ராடு விளைக்கலாம், துவா பரக்கத்தாலும் இந்த பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுது 786 ரூபாய் கொடுத்தார்கள். ரொம்ப பெருமை பாருங்க, அதுக்கு 786 ரூபாய் பத்துமா அவளுக்கு. இத ரசூலுல்லாஹ் அள்ளி கொடுக்க சொன்னாங்கல்ல, இவன் கிள்ளிட்டான். வலிமா விருந்து என்ன சொன்னாங்க, இத நீ வணக்கம், திருமணங்கிறது வணக்கம், வீடு கட்டுற மாதிரி மேட்டர் இல்ல, வணக்க வழிபாடு. வீடு கட்டுற நீ ஊரைய கூப்பிட்டு 1,00,000 பேரை கூப்பிட்டு சோறு போடு, வணக்கம் இல்ல, அது உன்னுடைய விருப்பம். திருமணம்ங்கிறது இபாதத்து, என்னுடைய வழிமுறை. நாங்க வழிமுறையில கொண்டு போது இந்த வேக்கானத்தை காட்டக்கூடாது, என் ஆடம்பரத்தையும் பெருமையும் காட்டக்கூடாது, வழிமுறையில எளிமையான முறையில் வலிமா கொடுக்கணும். இவன் என்னடான்னா அதை பெருசா பண்றான். ஒரு ஆளாக சொல்லுங்க, நான் மார்க்கப்படி ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிய வழிப்படி வலிமா ரொம்ப குறைவாகவும் அதை விட மகர நிறைவா கொடுத்தேன்னு காட்டுங்க பார்ப்போம். மகர 10,000 ரூபாய் கொடுத்திருப்பான், 20,000 ரூபாய் கொடுத்திருப்பான், 50,000 கொடுத்திருப்பான், வலிமா 1,00,000 ரூபாய் பண்ணிருப்பான். என்ன நபி வழி, இதெல்லாம் என்ன நோய், தான் யாருன்னு காட்டணுமா? இப்ப இந்த மாதிரி இருமாப்பு காட்டுறது தான் மார்க்கம் தடுக்குது. எதுல வேணாலும் காட்டு, ஹலாலான முறையில் எதுல காட்டு, திருமணத்தை காட்டிடாத. ஏன் தடுக்குது, இல்ல ஊர் உலகத்தை திரட்டணும், உறவை பேணு, மற்ற நாள்ல பேணு, வீடு கட்டுறேன்னு சொல்லி பேணு, ஊர் 1,00,000 பேரை கூப்பிடு. நபிகளாரை கூட கூப்பிடாமல் நடத்தப்பட்ட ஒரு திருமணத்திலிருந்து நமக்கு என்ன மெசேஜ், அதிகமான பரக்கத்து வேணும்னா செலவை குறைன்னு சொல்லிச்சு. இவன் நான் யாருன்னு காட்டுறதுக்கு செய்யறானே, இது போன்ற பெருமை வரக்கூடாது. அப்ப பெருமை இல்லாமல், ஹராமான வழியில் இல்லாமல், அதே மாதிரி போதும் என்ற மனம் இல்லாமல் ஒருத்தர் சம்பாதிக்கிறான்னா, பெருமையோடு சம்பாதிக்கிறான்னா செல்லாது, ஹராமான வழியில சம்பாதிக்கிறான் செல்லாது. அப்ப ஹராமா ஹலாலான்னு பார்க்கணும், போதும் என்ற மனம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும், பெருமை இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நம்ம பிச்சை எடுத்துறாம இருக்கணும். சில பேர் காசு வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் நிறைய பேர் போய் ஜால்ரா அடிப்பான், எல்லாம் பிச்சை தான், கௌரவ பிச்சை தான், வரவச்சனை வாங்குவான், பிச்சை தான். சுயமரியாதை இழந்து சேர்க்கிற சொத்தெல்லாம் ஹலால் கிடையாது. அப்ப சுயமரியாதையோடு இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி நாம இந்த சம்பாதிக்கிற காலகட்டத்தில் மனைவி மக்கள் கரெக்டான கடமை நிறைவேற்றுறவான்னு பார்க்கணும். 6வதாக நாம் நம்முடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றுறமான்னு பார்த்து சம்பாதிப்போமே ஆனால் அது ஹலால். அது எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், மார்க்கம் தடுக்கல. அப்படி சேர்ப்போமே ஆனால் ஹலால். அப்படி எல்லாம் எங்களால பார்த்து சம்பாதிக்க முடியலன்னு வைங்க, ஒருவேளை சோறு இருந்தா போது வாழ்ந்துடலாம். நாமெல்லாம் ஒரே ஒரு அடிப்படை சொல்லி புரிஞ்சு முடிச்சுக்கிறேன். நாமெல்லாம் இன்னைக்கு அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா யோசிச்சுங்க, இன்றைக்கு துவா கேட்டிருக்கிறோம், உடல் ஆரோக்கியத்தை கேட்டிருக்கிறோம், நேர்வழி கேட்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் நிறைய சொத்து சேர்க்க கேட்டிருக்கிறோம், அதில் நிறைய பரக்கத்துக்கு கேட்டிருக்கிறோம், தாய் தகவலுக்கு கேட்டிருக்கிறோம், பிள்ளைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், மனைவிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இந்த உறவினர்களுக்கோ உலக முஸ்லீம்களுக்கு கூட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆளாவது இங்க வந்திருக்கிற ஆண்கள் பெண்கள் யாராவது ஒரு ஆளாவது இறைவா இந்த பொதுக்கூட்டம் நல்லபடியாக முடிந்தவுடன் எனக்கு ஒரு வேளை சோறுக்கு நீ அருள் புரிய இறைவான்னு ஒரு ஆள் கேட்டிருப்போமா? எனக்கு அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லை இறைவா, நான் அந்த நிற்கதில் இருக்கிறேன், எனக்கு உணவு கொடுண்டு ஒரே ஒரு ஆள் இந்த சபையில யாராவது கேட்டிருப்பாங்க? யாரும் கேட்கல. ஏன்? நம்பிக்கை இருக்குது, நமக்கு அதுக்கான வெல்த் இருக்குது, அல்லாஹ் அந்த அளவுக்கு கொடுத்துட்டான்ல, இது துன்யாவுக்கு போதும். ஆனா ரசூலா எப்படி கேட்டாங்க, இறைவா இந்த முகமதுடைய குடும்பத்துக்கு சோத்த கூட இறைவான்னு கேட்டாங்க. ஒருவேளை உணவு இல்லைங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலத்துல மேஜையில் அமர்ந்து சாப்பிட்டதில்லை, நம்ம மேஜையில் அமராமல் சாப்பிட்ட ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம், என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், எத்தனையோ மன்னர்கள் நிம்மதியா வாழ்றான், நீங்க ஏன் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அமா தர்லா ஐ யகூன லஹுமுத் துன்யா வ லனல் ஆகிரா, அவர்களுக்கு இந்த உலகம்தான், அவர்களுக்கு உலகமாக இருந்துட்டு போகட்டும், அப்படி போவதையும்
நமக்கெல்லாம் மறுமை இருக்கிறது, அந்த மறுமைக்காக நாம் காத்திருப்பதையும் நீங்க திருப்தி அடையலையான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு அப்படியே மாறிட்டாங்க. நான் திருப்தி அடைகிறேன்னு போயிட்டாரு. அவரும் அதே மாதிரி வாழ்ந்தார். எதையும் எதிர்பார்க்கல, எதையும் தேடி பிடிக்கல, எதற்காகவும் மார்க்கத்தை கைவிடல, எதற்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை விட்டுடல, எந்த நேரத்திலையும் கடன் வாங்குற நிலைமையோ சுயமரியாதை இழக்கிற நிலைக்கோ போகல. அதே எளிமையோடு மௌத்தா போனார். நிலைமை என்ன? ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்குது. எத்தனையோ நபித்தோழர்கள் அங்கே சொர்க்கவாசிகள் முன்னறிவிப்பு செய்யப்பட்டாங்க. அதுல பிலால் அவர்கள் முன்னறிவிப்பு செய்யப்பட்டாங்க. அவர்கள் காலடி யோசிய ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவர்னு கோடீஸ்வரரா, சொத்து சேர்த்தவரா, பொருளாதார குவியலை வைத்திருந்தவரா? இல்ல, சிறு பிள்ளைகளால் அடித்து இழுத்தப்பட்டு பாலைவனத்திலே கடுமையாக வேதனை செய்யப்பட்டவர். இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் திண்ணை தோழராக பள்ளியில் கிடந்தவர், வீடு இல்லாமல், தங்க மாற்று இடம் இல்லாமல், சாப்பிடுவதற்கு உணவு அடுத்த வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாரோ என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பிலால் ரலியல்லாஹு மத்தியில நாமெல்லாம் எவ்வளவு ரிஸ்க் வழங்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எதை எதிர்நோக்கி இருக்கணும்? ஒரு நிரந்தரமான ஒரு பொக்கிஷமாக இருக்கிற அந்த சுவனம், அந்த சொர்க்க மாளிகை, அது யாருக்காக இருக்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், தில்க தாருல் ஆஹிரா, இந்த மறுமை என்கிற வீடு, நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்ல், இந்த உலகத்துல உயர்வா போகணும்னு பணத்திலேயோ பதவியிலேயோ அந்தஸ்திலேயோ பேர்லையோ புகழ்லையோ எதையுமே எதிர்பார்க்காம முயற்சி பண்ணுவோம், கிடைச்ச கிடைக்கிட்டு இல்லாட்டி விடு அப்படின்னு போறாங்க, அவனுக்குத்தான் அந்த சொர்க்கம் இருக்குங்கிற அல்லாஹ். அந்த அலியா மறுமையில மகத்தான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை அடைவதற்காக இந்த ஆடம்பர உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல ஒரு அந்நியனாக, ஒரு வழிபோக்கனாக, ஒரு தற்காலிக இடமாக பயன்படுத்தி இந்த சோதனை கூடத்தில் மகத்தான நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கில்வானாக. வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்